திரை இசை பாடல்கள் காலத்தை வெல்லணுமா இல்லை கலகலப்பாக இருக்கணுமா? பார்த்தீங்களா, நிறையா ரசிக்க போகிறீங்க. நம்ம டென்ஷனாக இருக்கிறப்ப, ரொம்ப விரக்தியில் இருக்கிறப்ப நம்ம மனசை பக்குவப்படுத்துறது இந்த இசை தான். அதான் சரிகம பதனிசை. அதுக்கு ஆழம் பார்த்தீங்கன்னா, சரி இந்த பூமியில் பிறந்தது சரி கம, அடுத்த வரி நீ மணக்கணும் கமகம, சரி பிறந்தது மணக்கணும் கம, பதமாயிரு பத நெசமாயிரு சரிகம பதனிசை. இப்படி ஒரு விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்களா, உலகத்திலே கேட்க முடியாது. இதெல்லாம் எதை நாங்கள் தூக்கத்தில் உளர்றோம்னு நினைக்காங்க, பல்வேறு புக்குகளை படித்து கொண்டு வந்துருக்குறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி ஆழமான செய்தி சொல்லும்போது கைதட்டுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. இங்கே வந்திருக்கிறவங்க என்னையை தவிர எல்லாருமே நல்லா பாடக்கூடியவங்க. அப்போ நீ எதுக்குடா வந்தேன்னு கேட்கக்கூடாது. இந்த ஒரு புத்தகம் தரும்போது தினமலர் பேப்பர் கொடுக்கும்போது ஒரு இலவச இணைப்பு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு அம்மாலாம் வீட்டுக்கார அடிச்சிருச்சு. குந்தானின்னு சொன்னது, குந்தானின்னு சொல்லாத உணவு பிரியை அப்படின்னு சொல்லு. ஏன்னா இந்த குவாரண்டைனில் நிறையா கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. ஏன்னா கல்யாணம் ஆகாமல் 48 வயசு இப்படி கிடக்க கட்ட பிரமச்சு, கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லாதையா, தனிமை விரும்பின்னு சொல்லியா. சுகர் பேஷண்ட் சொன்னதுக்கு ஒருத்தனை அடிச்சிருக்காங்க. அப்படி சொல்லாத, இனியவன் சொல்லு. சில நேரம் பாடல்லாம் எப்படி இருக்கு, சில பாடம் கேட்க முடியாமல் இருக்கும். அந்த ஒரு பாட்டெலாம் சக்கரவள்ளி கிழங்கு, நான் ஒத்த வரி கூட சொல்ல முடியாது, அங்கே குச்சியோடு ரெடியாக இருப்பார் பார்த்தீங்களா. நொங்கு 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 எடுத்துகிட்டு விட்டுருவா, தெரிஞ்சுங்க. ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு சமைஞ்சது எப்படி, அதுக்கு உருளைக்கிழங்கு சமையலே வைக்க தெரியாது. முதல்ல நீ எதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வரைக்கும் போகிற? அது மாதிரி நிறையா மாறி போச்சு பாருங்கள். திம்சுக்கட்டை, அதுக்கு முன்னாடி அற்புதமான வரிகள்லாம் என்ன கொஞ்சம் வெத்தலை வாக்கு போட்ட மாதிரி இருக்கும் பாடுறப்ப. சிஎஸ் ஜெயராமெல்லாம் பாடுறது, காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா ஆதன் ஜீவிதம்மா தெய்வீக காதல் சின்னம்மா, காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா ஆதன் ஜீவிதம்மா தெய்வீக காதல் சின்னம்மா அப்படின்னு ஒரு அம்மா எந்திரிச்சு, காதல் தெய்வீக சின்னம்மான்னு ஒரு அம்மா இருக்கு. என்னப்பா கூப்பிட்டீங்களா அப்படின்னு உட்காரு, ஏன்னா அது சின்னம்மா. சில பாடு நான் பாடுறதுக்கு யோசிக்கணும். வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, அவனை பிடிச்சி மரத்தில் கட்டு அப்படின்ட்டாங்க என்ன. இதுக்குத்தான் நான் பாடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறது, தயங்குறது, வேற ஒன்றும் கிடையாது. அது அவங்க பாடும்போது காலத்தை வெல்லணும்னு சொல்கிறதுக்கு நிறையா ஒரு பாட்டுங்க. இன்னைக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் வேறு, உற்சாகமாக இருக்கும். முதல்ல ஒரு டைட்டில் சாங் வைப்பாங்க. விவசாயி படத்தில் அப்படி தான் டைட்டில் சாங் வச்சாங்க. அது எம்ஜிஆர் வேணாம், ஏன்னா ரசிகர்லாம் சில நேரம் லேட்டாக வந்துடுவாங்க தேட்டருக்குள்ளே, அப்போ ஓப்பனிங்கில் வச்சு அந்த பாட்டை மறந்துடுவாங்க, அந்த விவசாயி பாட்டை கொஞ்சம் இடையில வைப்பாங்க. அது மாதிரி அந்த டைட்டில் சாங்கு போகும்போது ஒரு உற்சாகம், நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜான்னு ஆயத்தமாயிரும், தயாராகிடுவான். பார்த்தியா அப்படி இருப்பான். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது, எப்படி இப்படி காலம் மாறி இருக்குது, அதுக்கெல்லாம் அவங்க பாடுவாங்க. ஒன்று பெண்ணை வரைக்கும் போது கூட, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடைய தந்தது, மானல்லவோ கண்கள் தந்தது, ஆஹா கனியல் ஒன்றுனா மானல்லவோ கண்கள் தந்தது, குட்டி யானை நடைய தந்து, சின்ன யானை நடைய எங்கே, சின்ன யானை நடைய பார்த்துருக்கோமா? இப்படி வர்ணிச்ச டயத்தில் இப்போ எப்படி பண்ணால், திம்சுக்கட்டை திம்சுக்கட்டை, அவனை மொகர கட்டிலே அடித்து விளக்க மாற்று கட்ட 3 பிஞ்சு. இதுதான் சொல்கிறேன், இதைத்தான் பிரிக்க போகிறாங்க. எப்படி எப்படிலாம் இருந்தது, எப்படி எப்படி. ஏன்னா இன்னும் ஒரு தடவை வைரமுத்து சார் சொன்னாங்க, என்னுடைய குழந்தைக்கு மதன் கார்கிக்கு நான் தமிழ் சொல்லிக் கொடுக்க நேரம் இருக்காது, அந்த மாதிரி நேரத்தில் டிஎம் சவுந்தரராஜன் பாடல்களை போட்டு காமிப்பேன், அந்த பாட்டை கேட்குறப்ப தமிழ் எப்படி உச்சரிக்கணுன்ற என் மைண்ட் கற்றுக்கிட்டதே டிஎம்ஸ் பாடலில் பார்த்து அப்படின்றார். அப்படின்னா இத்தனைக்கும் சௌராஷ்டிரா டிஎம் சவுந்தரராஜன் தமிழ் மொழி கிடையாது அவர் லாங்குவேஜ், ஆனால் தமிழ் அப்படி உச்சரித்தார், பிரமாதமாக பாடுவார். என்ன ஒன்றும் இல்லை, சிவாஜி கணேசன் அவர்கள் பாடும்போது அடி வகுத்துலேருந்து பாடும், யாருக்காக இங்கேருந்து வரணும். எம்ஜிஆருக்கு பார்க்கும்போது நுனி நாட்கள் நான் ஆணையிட்டால் அப்படின்னு, இதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் அவருக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. கேசட் வாங்க போனப்போ டிஎம் சவுந்தரராஜன் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எம்ஜிஆர் பாட்டு வேணுமா சிவாஜி பாட்டு வேணுமா? பாடினதே நான் தான்டா, ஏன்னா ஏன்ட்டு எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு கேட்குறீங்களா? அதே போல் கவிஞர்களும் அழகழகான பாடலை கொடுத்துருக்காங்க. இவங்க பிரித்து பார்க்க போகிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் மாதிரி ஒரு சுயம்பு யாரும் கிடையாது. அவரெல்லாம் எதுலையும் தயார் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு வந்து பாட்டு வாங்கிக்கிங்கலாம் சொல்கிற கிடையாது. உடனே ஸ்பாட்லேயே இது சத்தியம் படத்துக்கு சௌராஜன்ட்டு வருது, எனக்கு ஒரு பாட்டு வேணும், என்னைக்கு தருவீங்க? என்னைக்கெல்லாம் தரல, இன்றைக்கே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி வலது கையில் வேட்டியை பிடிச்சி நடந்துக்கிட்டே
சொல்வார், உடனே எழுதிக்கிட்டே இருக்கலாம் உடனுக்குடனே. அப்படி பாட்டு தான் இந்த பாட்டு. சரவண பொய்கையில் நீராடி. இந்த பாட்டை ஒரு நாள் 2 நாள் டைம் எடுக்காமல் 20 நிமிஷத்தில் வேட்டியை பிடிச்சி நடந்துக்கிட்டே சொல்லும்போது அப்படி ஒரு சுயம். அவர் பாடலாம் கேட்டேன்னு ஆச்சரியப்படுவீங்க. ஒரு படம் அவன்தான் மனிதன் படம் வந்து சிம்லாவில் ஷூட் பண்ணணும். அப்போ தான் அந்த பூக்கள்லாம் பூக்குறப்ப தான் அந்த ஷூட் வைக்க முடியும். அதுக்காக எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். என்னடாச்சு மே மாதம் வரப்போகிறா, மே மாதம் தான் ஷூட் பண்ண முடியும், அப்போ தான் பூக்கள்லாம் பூக்கும். ஏன்டா மேன்னு கத்துற, 2 மாதம் 3 மாதம் மேண்டு அவர் சொன்னனால அந்த பாட்டோட வரிவுரா மேவிலே முடியும். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மலை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே, எல்லா வரியுமே மேவில முடியும். இப்படி ஒரு சுயமான கவிஞர்கள் பார்த்துருக்கீங்களா? இதைத்தான் அழகாக பிரித்து பேச போகிறாங்க. இதுக்கு வந்து எல்லாருக்கும் இதில் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களாக பாடலோட பின்னணியெல்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள், எங்கள் தங்கம் படம் அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஃப்ரீயாக நடித்து கொடுக்குறார். முரசொலி மாறன் அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும். அந்த படத்தில் ஒரு வரி வாலி எழுதுகிறார். நான் அளவோடு ரசிப்பவன் எழுதிட்டு உட்காந்துட்டே இருக்கார். அடுத்த வரி என்ன போடலாம்? அந்த நேரம் கலைஞர் அவர்கள் என்ட்ரி. என்ன வாலி, என்ன பண்ணுறீங்க? பாட்டு எழுதிக்கிட்டு என்ன எழுதியிருக்கீங்க? வரி நான் அளவோடு ரசிப்பவன். அடுத்த வரி தான் என்னன்னு தெரில. அதுக்கு கலைஞர் சொல்கிறாரு, நான் அளவின்றி கொடுப்பவன். அப்படி சொல்லுங்கள். ஆறு எம்ஜிஆருக்கு கலைஞர் வரி சொல்கிறாருங்க. இதை பார்த்துட்டு ஒரு தடவை எம்ஜிஆர் அவர்கள் வாலியை கட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுக்குறார் வாணி ஸ்டுடியோவில். என்ன திடீர்னு முத்தம் கொடுக்குறேன்? அளவின்றி கொடுப்பேன்னு எனக்கு எழுதியிருக்கீங்களே, சூப்பராக இருந்துச்சு. இந்த முத்தத்தை கலைஞருக்கு போய் கொடுங்க. அவர் தான் அந்த வரியவே சொன்னது. இது மாதிரி ஒரு பாட்டுக்கு பின்னாடியெல்லாம் பேசி சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் நகைச்சுவையாகும். அது இன்றைக்கி தேவைப்படுது. ஏன்னா எல்லாம் சொன்னோன்னா ஒருத்தர் மட்டும் சும்மா இருந்தால் மீதியெல்லாம் இப்படி குளிங் சிரிச்சாங்க. ஏன்னா வைப்ரேஷனில் சிரிக்கிறானா. இது மாதிரி தேவைப்பட்டால் சிரிங்க, இல்லாட்டி ஒரு வாரம் கழிச்சு லீவ் போட்டு கூட சிரிங்க. எங்களுக்கு உடனே சிரிக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல அருமையான சபை. திரை இசை பாடல்கள் காலத்தை வெல்லணுமா கலகலப்பாக இருக்குன்ற அந்த அருமையான விவாதம் இப்போ தொடங்க போது. முதலாவதாக காலத்தை தான் அது வெல்லணும், எத்தனை காலத்துக்கு நின்று மக்கள் மனசில் அது மகிழ்ச்சிப்படுத்தணும். அப்படியாப்பட்ட பாடல் எழுதின கவிஞர்கள் தான் போற்றப்படுவார்கள், மதிக்கப்படுவார் என்று சொல்லி முதலாவதாக பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்களுக்கு நல்ல உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. இருளை துடைப்பது சூரிய உதயம். 100 ஆண்டு விழா என்று சொன்னால் அதற்கு பெயர் சதயம். திறமையான கலைஞர்களை உலகிற்கு அறிமுகம் செய்வது இதயம். யூடியூப் சேனலுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தில் அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. திரை இசை பாடல்கள் காலத்தை வெல்ல வேண்டுமா அல்லது கலகலப்பாக இருக்க வேண்டுமா? இதான கேள்வி. ஆமா. என் மனைவி கிட்ட நான் வரும்போது சொன்னேன், நடுவர் அவர்களே, நாங்கள் பட்டிமன்ற பேசுபவர்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரின்னு சொன்னேன். எந்த குடும்பம் மாதிரின்னு கேட்டா, நாங்கள்லாம் பிக் பாஸ் குடும்பம் மாதிரி பட்டிமன்ற குடும்பம் என்று சொன்னேன். அப்போ அவ சொன்னா, பிக் பாஸ் குடும்பம்னா நீங்க பேசி முடிச்சவன எல்லாரும் வந்து கட்டி பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், பட்டிமன்றத்தில் இந்த ஆசை வேற பாத்தீங்களா அவருக்கு? முடிங்க, உங்களை கட்டி வைக்கிறமா என்னன்னு மட்டும் பாருங்க. 20 வருஷத்துக்கு மேல தொலைக்காட்சியிலே பணியாற்றக்கூடிய ஆளானப்பட்ட முத்துவே இதுவரைக்கும் யாரும் கட்டிப்பிடித்ததில்லை. ஆனால் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் திரை இசைப்பாடல் ஏன் காலத்தை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு பாட்டு, பாசமலர் திரைப்படம், சூப்பர். அதில் விவசாயம் பண்ணிட்டு சிவாஜி கணேசன் சாவித்திரி எல்லாரும் பாடுறாங்க. 4 வரி என்ன எழுதியிருக்கான் பாருங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இது நல்லா கவனிங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் நாங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்லல, அனைவரையும் வாழ வைப்போம்னு சொன்னா. இதுதாங்க தமிழனுடைய பண்பாடு. இந்த பாட்டு தான் நிலைத்து நிற்க வேண்டும். சூப்பர். வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்குமா? இல்ல, நீங்க எவ்வளவு அழகா பாடி இன்னைக்கு தான் அந்த பாட்டை முழுசா கேட்கிறேன். அது ஒரு ஒரிஜினல் ரிதத்தோட. இதை எங்க ஊர்ல இந்த கரகத்துக்கு வர்றவங்க ஆடுவாங்க. எங்களுக்கு காலம் வரும், அப்படி காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா அந்த 4 பொம்பளை போய் வாங்க. என்ன செஞ்சீங்க? பாட்டு சார். என்ன மைக்கு இப்படி இந்த கேத வீட்டில் தொங்கும்ல, ஓடிக்கிட்டே பாடுதுங்க. என்னம்மா செஞ்சீங்க? பாட்டு சார். பின்னி ஓடி போயிருங்க. 500 ரூபா சேர்த்து சார ஓடுங்க. வாங்க வாங்க ஓடுவோம். அதுக்கும் இன்னைக்கு தான் சார். சூப்பர் சார். அது மனித வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கும், அதை சகிச்சு வாழணும்னு சொன்னான் பாருங்க.
இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, என்று மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்த நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இருக்கும், அதுக்கு தகுந்தது மாதிரி பாடணும் தான். இவங்க உட்கார்ந்துருக்காங்களா 2 பேரும், ரொம்ப கலகலப்பா இருக்கணுமா. அந்த கலகலப்புல சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்போ ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாராம். நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, ஏ ரக்கிட்ட 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 ரக்கிட்டு என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு உசிர் இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். என் உசிர் இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். ரக்கிட்ட 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 ரக்கிட்ட. என்ன சொல்றான்? என்ன நடந்தாலும் சரி நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த கலகலப்பு பாடு இந்த சமுதாயத்திற்கு தேவையா தான் நான் கேட்கிறேன். மனுஷன் இன்னைக்கு பல விதத்தில் இருக்கான். நடுவர் அவர்களே, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ இந்த கொரோனா, நீ சொன்ன மாதிரி 53 வயசு ஆச்சுங்க, கல்யாணம் ஆகலை, கந்து வட்டிக்கு வாங்கி 7 விசா வட்டிக்கு வாங்கி கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி மணமேடைக்கு போகிறாங்க. பாட்டு போகிறேன், ஐயோயோயோ. ஏய் ஐயர் என்னையா? இல்லை ஆனந்தம் அதுக்கடுத்து வருது. வந்து என்ன செய்ய? அன்னைக்கு பருத்தி எடுக்க, இன்னைக்கு எப்படி வைக்கிறேன்? செல்ஃபி எடுக்கையில் செருப்படி வாங்கையிலன்னு பாடிக்கிட்டு இருந்தா. பணம் என்கிற பேராசையிலிருந்து மனிதன் எப்படி விடுபட வேண்டும் என்று ஒரு பாடல் அழகாக கொடுத்தான். இப்போ என் நண்பர்கிட்ட 5000 ரூபா பணம் கொடுத்தேன் போன வருஷம். ஏன்டா இந்த 5000 ரூபா பணத்தை கொடுத்தா என்னடான்னு கேட்டேன். நீ மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வா தர்றேன்னா. சரி நீங்கள் இருந்து போனேன். சரியான காலமாடு நடுவர்களை, கொம்பெல்லாம் அப்படி 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 வளைஞ்சு நீளமாக கூர்மை சீவி இருக்கு. அதில் 5000 ரூபாயை கட்டி வச்சு போய் எடுத்துக்கங்கிறான் என்னைய. அவ்வளோதான். குடலை சரிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காயா? எவ்வளவு பணம் ஒரு மனிதன் இருக்க வேண்டும்? கவிஞர் வைரமுத்து அழகா சொன்னார். இதுதான் காலத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல். ஒருவன் முதலாளினார், உலகில் மற்றவன் தொழிலாளினார். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணு காசை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணு காசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையுள் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வில் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாரி குளித்து விடு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. இதையை நினைப்பவன் ஏமாளி, அவன் என்று உழைப்பவன் அறிவாளி. நானங்க வாழ்க்கை. இந்த பாட்டு தான் காலத்தில் நிற்கணும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படிங்கிறத கண்ணதாசன் அழகாக கொடுத்தாரு பாருங்க. ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, பேரன நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்திடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. நிலத்தில் விவசாயம் பண்ணுறான், நெல்லு மணியெல்லாம் அப்படியே விளைஞ்சிருக்கு. அந்த நெல்லு மணியோட பேசுகிறான். இவனுடைய வாழ்க்கையை பற்றி மேம்படுத்துவதற்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? எப்படி விளைஞ்சிருக்கான்? வயசுக்கு வந்த பொண்ணு வெக்கத்தோடு அப்படி வந்து தலை குனிஞ்சிருக்காளாம். அறுத்து வீட்டில் கொண்டாந்து அடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு பொண்ணு போகிறது மாதிரி இருக்கான். எப்படி ஒரு அழகான கற்பனை கொடுத்தான் பாருங்க. காலத்தால் அழியாத பாடல், நாம் போற்றி பாதுகாக்கக்கூடிய பாடல். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவமான பெண்ணை போலே நாணம் என்ன சொல்லம்மா, நாணம் என்ன சொல்லம்மா. அண்ணன் தம்பி நால்வர் உண்டு, என்ன வேணும் கேளம்மா. அறுவடை காலம் உந்தன் திருமண நாளம்மா, திருமண நாளம்மா. ஆரோடும் மண்ணில் இங்கு தேரோடும், தேரோடும் மண்ணில் இங்கு நீரோடும். நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய நடுவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற நிலையாய்மை தத்துவத்தை கொடுத்தான். அந்த பாடல் தான் இன்னைக்கு உயில் எழுதி வச்சிருந்தான். அப்பங்காரன், எப்பா நீ எனக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டான். டேய் உனக்கு நான் உயில் எழுதி வச்சிருக்கிறேன்,
நான் இறந்த பிறகு அந்த உயிலை நீ படிச்சுப்பார் அப்படின்னு வக்கீல்கிட்ட கொடுத்துட்டான். அப்பங்கார 50 வருஷம் 60 வருஷம் அதுக்கு மேலே 70-80 வருஷம் இருந்து இறந்து போயிட்டார். வக்கீல்கிட்ட போய் எங்கள் அப்பா உயில் என்ன எழுதி கொடுத்தார் காட்டுங்கன்னாங்க. நான் சுடுகாட்டில் தான் வந்து காட்டு வேண்டார். அதே மாதிரி மக்களெல்லாம் போனாங்க. அந்த இடத்துல ராட்டியெல்லாம் அடுக்கி வச்ச பிறகு அந்த உயில் எடுத்து படிக்க பார்க்க சொன்னான். பையன் அப்பன் எழுதின உயிலை வாங்கி அப்படி பிரித்து படித்து பார்த்தான். அதில் ஒரே ஒரு வரி தான் எழுதியிருந்தது, நான் பெற்ற மகனே ஒரு நிமிடம் பின்னால் திரும்பிப்பார். இவ்வளவுதான். திரும்பி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நின்று இருக்கான். சுடுகாட்டிலேருந்து வீடு வரைக்கும் 2 லட்சம் பேர் நின்று இருக்கான். ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, ஒரு மனிதன் வெற்றியோடு வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்றால் அவன் இறப்பிற்கு எத்தனை ஆயிரம் மக்கள் லட்சம் கூடியிருக்கிறார்களோ அவன்தான் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறி வாழ்ந்திருக்கிறான் என்று பொருள். நிலையாமை தத்துவத்தை கொடுத்தான். நீ எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கடைசியில் ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிறத அழகா கொடுத்தான். ஒவ்வொரு மனிதனும் இதை மனதிலே பாடமாக எழுதி வைத்துக் கொண்டால் அவன் தரமான முதன்மையான மனிதனாக வாழ்வான் என்பதை அழகா சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாடலில் கொடுத்தார். சமரசம் உலாவும் இதுமே நம் வாழ்வில் காணானார். சேவை செய்யும் தியாகி ஸ்ரீங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி, ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி, எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே, எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே, உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, சமரசம் உலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. இதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஞானம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தை செய்யும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கலகலப்பான பாடல்கள் என்பது வாலிப பருவத்தில் தற்காலிகமாக இன்பம் தந்து அது காணாமல் போய்விடும். ஆனால் காலத்தை வெல்லக்கூடிய பாடல்கள் தான் வருகின்ற இளைய தலைமுறைக்கு நல்ல பாதையை நல்ல நெறியை கொடுக்கும், சமூக நீதியை நமக்கு தரும். அந்த மாதிரி பாடல்களை நாம் கேட்டு எதிர்கால தலைமுறையை நல்வழிப்படுத்துவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். 5-6 பாட்டுனாலும் அது தொட்டு காட்டுற விதம் அப்படி எங்கேருந்து கொண்டு வர பார்த்தீங்களா, அவ்வளோ லயிச்சு கேட்டிருக்காரு. இப்போ இருந்து தெரியும் இவங்களாம் எத்தனை வருஷங்கள் மேடையில் மக்களோடு பயணிச்சிருக்காங்க. ஏன்னா மக்களுடைய பல்ஸ் தெரியும். இதை பாடினா இதை ரசிப்பாங்க. அப்படி அழகாக சொன்னார். ஒரு அந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும். தர்மந்தலையாக்கில் எம்ஜிஆர் வந்து டாக்டராக இருப்பார். அப்போ ஹீரோயின் பாடுறப்பையும் அதே மாதிரி தான் பாடுறது. ஒரு டாக்டர் எப்படி என்ன நல்லா இருக்கியா உடம்பு சுகமானு தானே பாடணும். ஹீரோயின்ட்டு பாடுறதும் பேசுகிறதுமே பாட்டில் அப்படி தான். ஹலோ ஹலோ சுகமா, உடனே அவங்க ஆமா நீ இங்கே நலமா, ஆஹா ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீ இங்கே நலமா. அதுக்கடுத்து அவர் தொழிலை காமிக்கணும்ல. காலையில் நான் வரட்டுமா, கண்ணி மருந்து தரட்டுமா, மருந்து தராராம். காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா. உடனே அந்த அம்மா மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா. இவர் தீர்த்து வைப்பேன் நாணமா, தீர்த்து வைப்பேன் நாணமா, தேவை என்ன கேளமா. உடனே டயத்து கிடைக்குமா, உடனே நேரத்தோடு கிடைக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா, நினைக்க நினைக்க இனிக்குமா. ஒரு நடிகர் அவர் தோற்றத்தை மட்டும் நடிக்காமல் இதில் இருக்க வரியை கூட விட்டு நோக்கணும். அப்படிலாம் இருந்தனால தாங்க இன்னும் நிற்கிறாங்க. இன்றைக்கி அதே போல் 34 வருஷாச்சு இறந்து அதே போல் இருக்காருன்னா நம்ம காலத்தால் அழியாத நல்ல விஷயங்களை கொடுத்தா மட்டும்தான் காலம் பூரா நிற்க முடியும். அப்புறம் மாமா முடிச்சிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்லி கிடையாதுங்க. என்ன தான் நம்ம காலம் பூரா நின்று என்ன செய்ய, இருக்கிற கொஞ்ச காலத்தை கலகலன்னு போகணும்ல. அப்படி இருந்தால் தான் அது எதுக்கு கேட்குறோம். ஒரு எப்போ வந்து பாட்டு கேட்போம் சொல்கிறாங்க, எப்பா அந்த பஸ்ஸு வேகமாக போகும்ப்பா, அதில் போய் போகணுன்ற ஆக்சிடென்ட் ஆகி போயிருமியா, பரவாயில்லையா பாட்டு போடுவியல்ல, பாட்டை கேட்டுக்கிட்டே கூட சாகுவான் பார்த்தியா. அப்படி நிலமைக்கு வந்துட்டான். செல்ஃபோன் வாங்கினா கூட சாதாரண ஃபோனில் இதில் எத்தனை பாட்டு பதியலாம், மெமரி கார்டு 400 பாட்டு பதியலாம். 400 பாட்டும் பஞ்சு வச்சுருக்கான், ஆனால் சுவிட்ச் ஆஃப்ல தான் வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கு அந்த பாட்டு, அப்புறம் எதுக்கு அந்த ஃபோனு. அச்சரி சில கோவத்தில் இருக்கா. 450 ரிங்டோன் எதுக்கு சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருக்கேன். ஒரே பையங்க ஒத்த பையன் செல்ல பையன் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதே ஆப்ரேஷன் சுற்றி சொந்தங்களாக இருக்காங்க.
ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. எப்போ கண்ணை திறந்து பேசுவான், வாயை திறந்தாயே பேசுவான், கண்ணை எப்படி திறந்து பேசுவான். இவர் ஒரு காமெடி, இந்த காமெடியெல்லாம் சொல்லிடாதீங்க. அப்படியே கொஞ்சமாக கண்ணை திறக்கிறாங்க, திறந்து பார்க்க போகிறேன். அப்போ டாக்டரோட ஃபோன் அடிக்குது, உசுரே போகுது உசுரே போட, டப்புன்னு பொழைச்சவன் போயிட்டாயா. எந்த பாட்டை எங்கே போய் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. அப்படி தேவையில்லைங்க. காலம் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த கொஞ்ச காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ தெரியாதவன் அவன் எவ்வளோ பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுருந்தாலும் எத்தனை படிப்பு படிச்சிருந்தாலும் அத்தனை வேஸ்ட்டு. கலகலப்பாக கொண்டு போகணும் அப்படின்றதான் முக்கியம். இந்த காலகட்டத்துக்கு அதான் அவ்வளோ டென்ஷனோடு வாழ்கிறோம், எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாக முக்கியம் அப்படின்னு சொல்லி பல்சுவை கலைஞர் பாடுவார், ஆடுவார், ஓடுவார், தேடுவார். அப்புறம் ஆடியன்ஸை இங்கேருந்து நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு மனுஷனுக்கு இத்தனை வேலை என்னால் பேச முடியும், அவ்வளோதான். மித்த தெரியாது எனக்கு, பாடவோ இல்லை மிமிக்ரி பண்ணவோ தெரியாது. அத்தனையும் ஒருங்கப்பெற்ற அற்புதமான கலைஞர். வாங்க ஆதவன் அவருக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த இதயம் டிவிக்கும் எனது ஆருயிர் நண்பர் நகைச்சுவை மன்னன் மதுரை முத்துவுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது, திரையிசை பாடல்கள் காலத்தை வெல்லணுமா இல்லை கலகலப்பாக இருக்கணுமா அப்படின்னாங்க. அதில் எதிரணியை சேர்ந்த பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் வந்து பேசும்பொழுது எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. அவரும் கலகலப்பாக இருக்கணும்னா சொல்லிட்டு போகிறார் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் பாடின பாடல் வந்து இந்த ஒருவன் ஒருவன் முதலாளிங்கிற பாடலை பாடி சொன்னார். அது கலகலப்பாக இருந்ததுனால தான் அது இன்றைக்கும் வந்து காலம் கடந்து எல்லாராலையும் ரசிக்கப்படுது அப்படிங்கிறது இருந்தால் நீங்கள் கைதட்டுங்க பார்க்கலாம். ஏதோ கைதிட்டு வாங்கிட்டு என்ன சொன்னீங்க எனக்கே புரியல, ஆனால் கைதிட்டாங்களே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. இப்போ இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கும் நகைச்சுவை மன்னன் மதுரை முத்து அவர்களே, காலம் கடந்து காலத்தை வெல்வதாக நினைத்து காலாவதியாகி இருக்கிற எதிரணியினரே, மாத்திரத்தில் போட்டீங்களா? மற்றும் இந்த எதிரணியை எதிர்த்து போராட துடித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அணியின் அண்ணா பாரதியே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ இந்த வாய்ப்பளித்த நடுவரை பத்தி நம்ம ஒரு சில விஷயம் சொல்லியே ஆகணும். இப்போ இந்த நடுவர் நமது நகைச்சுவை மன்னன் மதுரை முத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்கள் வந்து ஜோக் சொல்வதற்காக பாடாய்பட்டு பஞ்சப்பாட்டெல்லாம் பாடி அதுக்கப்புறம் வந்து மக்களை சந்தித்து பாடுபட்டு தன்னுடைய ஜோக்கை சொல்லி அவங்கள பாடாப்படுத்தியவர். இது பண்படுத்தியவர் தான், அது பாடாப்படுத்தியவர்ன்ட்டு. அதாவது இவரை பற்றி புகழ்ந்து ஒரு மேடையில் ஒருத்தர் சொன்னார், நடுவர் மதுரை முத்து அவரை பாடையிலே பார்க்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் ஆசைன்னு. நாங்களாம் உடனே கொதிச்சு எழுந்துட்டோம். என்னையா சொல்ற நீ, என்ன சொல்லலாம் நீ அப்படின்னு சொல்லி அவரை போட்டு வறுத்து எடுத்தோன்னு அப்புறம் சொன்னார், இல்லை இல்லை அதாவது அவரை இன்னைக்கு பாடையில் பாடும்போது பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதுதான் நடுவர், அதுக்கு நீங்கள் எதுவும் பயந்துராது ஐயா. வந்து 2 வார்த்தை பேசியிருக்க, 3 இளவு செய்தி சொல்லியிருக்கியா. ரெகுலரா என் பட்டிமன்றத்துக்கு வந்துரு விளங்குன மாதிரி தான். இல்ல இல்ல இதெல்லாம் மீறி உங்களை இந்த நகைச்சுவை பட்டிமன்றம். ஆமா, ஒருத்தர் சாகடிச்சு புதைச்சு போட்டு பாட்டப்பாடி என்ன செய்ய இல்ல சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, காலத்தை அதாவது காலத்தை வென்ற பாடல்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாட்டு மன்றம் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்ற ரைட்டியா, நீ என்ன இப்ப சொல்ல போற? நான் சொல்றேன், இது நிகழ்ச்சி வந்து ஒரு பாட்டு மன்றம் அப்படிங்கிறதுனால ஒரு கடவுள் பாட்டோட ஆரம்பிக்கலாம். ஓ இப்பதான் ஆரம்பிக்க போறியா? ஆமா அப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா நல்ல ஒரு பாடல், காலத்தை வென்ற பாடல் தான் இது. மகாகணபதிம் மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம். இதே மாதிரி பாடிட்டு இருந்தா எல்லாரும் இங்க தூங்கிடுவாங்க. இது காலத்தை வென்ற பாடல் தான். இருந்தாலும் நம்ம கலகலப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடணும். ஆனா நீ பொழைச்சிக்கிறியா இல்லையா? இல்ல ரொம்ப கிட்ட போட ஆரம்பிச்சாரு கணபதி அப்படின்னா நீங்க கைதிட்டுன்னு பார்த்தாரு. தட்டல் இப்பெல்லாம் பாடினா தூங்கிடுவாங்க. இதுதான் ஐக்கு. எப்படி பேசி தப்பிக்கிறாரு பாருங்க. அடுத்து ஒரு பாட்டு பாடுவாரு. இப்ப நான் என்ன இதே சொல்றேன் பாருங்க, கலகலப்பா பாடினா கை தட்டுவாங்க. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, ஆம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குது, பொம்பளைய சேர்ந்து இங்க குடும்பம் நடக்குது, தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு கிப்பு செஞ்சாலும் நியாயம். மகா கணபதி மகா கணபதி மகா கணபதி. பாத்தீங்களா இது கலகலப்பா இருக்கா இல்லையா? பாத்தீங்களா? நான் சொன்னா இப்ப நான் கைதட்ட சொன்னா கை தட்டினாங்கல்ல.
இல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நீங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கை கட்டினாத்தான் அடுத்த பாட்டை பாடுவான் போல, இல்லாட்டி இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான் போலன்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு நான் அறிமுகம் கொடுக்குறேன். இப்போ இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன். அறிமுகம் கொடுக்கும் போதே இங்கு பிரகாசமாக அமர்ந்திருக்கும் சூரியன் போல இருக்கும் நடுவர் மதுரை முத்து அவர்களே, தாமரை போன்று மலர்ந்திருக்கும் எதிரியினரே, இரட்டை இலை போல் துளிர்த்திருக்கும் இந்த அணியினரே, இப்படி சொன்னா இது அரசியல் மேடை ஆயிடாதா? இப்படிலாம் நான் பேச முடியுமா? பட்டுக்கோட்டை பாஸ்கர் அப்படி தான் வந்தோடனே ஒரு கவிதை இடையில பேசிட்டு போயிட்டார். நான் என்ன சொன்னேன்? கலகலப்பா இருக்கணும், ஜாலியா பேசணும். உண்மைதான் அவர் சொல்ற. அப்படித்தான் ஒரு எப்படி தலைமுறை மாடுதோ அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறணும் அப்படின்றாரு. முன்னாடி ஒரு பாட்டு பாடுவாங்க எல்லா கிராமங்களும், என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. ஒரு 80-85 கேட்டான். இப்போ கேட்குறானா அவனுக்கு ஏற்றவர் மாத்திரம், என்னடி ஏ முனியம்மா உன் கண்ணுல மையு அப்படின்னு சட்டையை கிழிச்சு புளிதிரு உருண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான். எல்லாத்தானே சொன்னான், என்னடி முனியம்மா கண்ணில் தப்பு இருக்கா? இவன் கிழிச்சு உருண்டு திரண்டு. அதே போல் அன்னைக்கு அவையார் பாட்டு, ஆத்தி சூடி அறஞ்செய்ய விரும்பு. தெளிவாக இருக்குல்ல? யாருக்கா குழப்பம் இருக்கா? இதை ரீமிக்ஸில் சொல்ற முடியும். ஆத்தி சூட்டி அறம் செய்ய விரும்பு. வாங்கடா வாங்கடா, என்னடாச்சு இந்த சோடா குடிங்க, அமைதியாக உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க. என்னடாச்சு ஏன் இப்படி? அதுதான் சொல்றாரு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோமுங்க, அப்போ தான் கலகலப்பாக இருக்கும். நல்ல விஷயம். இப்போ எந்த ஒரு இசைக்கலைஞராக இருந்தாலும் அந்த இசைக்கலைஞர் தன்னையே பெருமைப்படுத்திக்கிற அளவுக்கு ஒரு பாடல் இருக்கு. இது காலத்தை வென்ற பாடல் தான். இப்போ அந்த பாடலை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவிளையாடல் படத்தில் பாடியிருப்பாரு பாலமுருகன் அவர்கள். இப்போ ஃபுல்லா ஒரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, போதுமா வேண்டுமா, ஒரு நாள் போதுமா. இதே மாதிரி ஒரு நாள் முழுக்க அவர் பாடியிருக்கார். என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த நேரத்தில் பாரு, எல்லாரும் எவ்வளவு அமைதியாயிட்டாங்க பாரு. நிறைய செலவாகும். ஒரு நாள் பாடினா மைக் செட் என்னாச்சு? இப்ப தன்னைத்தானே பெருமைப்படுத்திய அளவுக்கு ஒரு இசைக்கலைஞர் அவரே உற்சாகமான கலகலப்பான ஒரு பாடல் பாடினார்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க. எங்க அண்ணன் வைகை புயல் வடிவேலு பாடியிருக்காரு, எட்டனா இருந்தா எட்டூரு எம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா 10 எம்பாட்டு பாடும், ஒட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 மூவா இருந்தா ஊரே 2 பட்டு போகும், இந்த நாடே 2 கட்டானாகும், ஊரே 2 பட்டு போகும், இந்த நாடே 2 கட்டானாகும், எட்டனா இருந்தா எட்டூரு எம்பாட்ட பாடும், பத்தனா இருந்தா 10 எம்பாட்ட பாடும். எப்படி இது கலகலப்பா இருந்ததுனால தானே உங்க மனசுல பதியுது. இது கேட்டோன்னே உடனே ஒரு சந்தோஷமா ஒருத்தர் சிரிச்சிட்டா அப்படின்னு கை தட்டுறாரு. ஏன்? அவர் மனசுல பதிஞ்சிருக்கு, கலகலப்பான பாடல் பதிஞ்சிருக்கு. எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கெல்லாம் காமெடி ஜென்ஷன் 4 ஜோக்கு சொல்லிட்டு கலக்கு பேர் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எட்டனான்றாரு அவர். ஒரு என்னன்னா 4 நாள் வழியெல்லாம் ஆகி போயிட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை உள்ளுணர்வோடு சொல்கிறேன், வேற ஒன்றும். இந்த வைத்த கழிவுறக்கு நீ கைத்து மேலாம் நடக்கும் போல. நடுவர் அவர்களே, இப்ப காலத்தை வென்ற பாடல நிறைய பழைய பாடல்கள் சொன்னார். கண்ணதாசன் எழுதிய பாடல் எல்லாம் சொன்னார். நல்ல பாடல் தான். சில பாடல் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சில பாடலை சில நேரத்தில் கேட்கவே முடியாது. ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கு நடுவர் அவர்களே, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. இதுல சரணத்துல பாடிருக்காரு பாருங்க, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இதில் நடுவில் இதில் ஹம்மிங்ல இருந்து வர ஆரம்பிக்கும். ஓ
பாட்டை நீங்க எந்த நேரத்துல கேட்பீங்க? காலையில கேட்பீங்களா, நைட்டு கேட்பீங்களா, இல்ல சாயங்காலம் கேட்பீங்களா? இதுக்கு ஒரு உண்மை கதையா இருக்கு நடுவர்களே. எங்க மாமா ஒருத்தர் கிளவின் சேர்த்துக்கு தான் அந்த பாட்டை போட முடியும். எங்க மாமா இல்ல தப்பு இல்லைங்க, நல்ல வரிகள் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அப்படி பழக்கி வச்சுட்டோம். என்ன கேதை விட்டு போடுற பாட்டா போடுற, அது சுச்சுவேஷனுக்கு அதுலயும் சம்மந்தம்லாம் போடுவான். பிளக்கா பேசாதவருங்க, அவர் இருக்கிற இடமே தெரியாது. அப்படி வாழ் இறந்து உனக்கு போடுவான். ஆடிய ஆட்டம் என்ன, அவர் என்ன ஆடிட்டார் பாவம். தேடிய செல்வம், ஒரே ஒரு ஓட்டச்சிக்கல் 3 வருஷம் பஞ்சர் ஓட்டல. பேசிய வார்த்தை என்ன, பிளக்கா பேசாது. அப்ப யாருக்கு என்ன பாட்டை போட தெரியாம சம்பந்தம்லாம். ஆமா இல்ல, ஏன்னா நடுவர்கள் இந்த பாட்டு இந்த போனால் போட்டும் போட பாட்டை வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து எங்க மாமா ஒருத்தர் என்ன பண்ணாரு, காலையில கிளம்பி 4:30 மணிக்கு அவர் ட்ரெயினை பிடிச்சி தாம்பரத்துல இருந்து வில்லிவாக்கம் வரைக்கும் போய் ஐசிஎஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். காலையில ஏஞ்சோன்னு இந்த பாட்டை போட்டார். எங்க அப்பா சொன்னார், பாலு ஏன் இந்த பாட்டை போடுறேன் அப்படின்னாரு. கேட்கல, ஆமா டிஎம்எஸ் பாட்டு போமா அப்படின்னு போயிட்டார். இங்கேருந்து கிளம்புறப்ப ஆஃபீஸ் சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ட்ரெயின் அன்னைக்கு வரல. திரும்ப வந்து பார்த்தாரு, கடைசியில் ஆஃபீஸ் சாவியை மறந்து வச்சு தான் போனேன்னு நினைச்சாரு. ஒரு பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஆக மொத்தம் அன்னைக்கு நாள் விளங்காம போயிடுச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சு இந்த பாட்டை நம்ம எப்பவுமே கேட்டக்கூடாது அப்படின்னு. இப்போ அவரு எதிரணியினரே சொல்லிட்டாரு, இந்த காலகட்டத்துக்கு பாடல் எப்படின்னா எப்படி இருக்கணும், மனசுல பதியணும், உற்சாகமா இருக்கணும், வாழ்ற வாழ்க்கை. அதுல வந்து அந்த வரி வருது, போகும் இடம் எங்கே தெரியாது, பிறந்தவர் ஒரு நாள் இறக்கத்தான் வேணும். இந்த தத்துவம்லாம் எங்களுக்கு ஓகே தான், இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கவே விரும்பலை. ஏன்னா இப்பெல்லாம் சடார் சடார் சடார்னு நடக்குது. அதுக்கு தான் எங்கால ஒருத்தர் பாட்டு போட்டிருக்காரு, ஏ ரக்கிட்ட 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 ரக்கிட்ட. என்ன வேணும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற வேணும் உல்லாசமா இருப்பேன். என்ன வேணும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற வேணும் உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுறேன், எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ரக்கிட்ட 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 ரக்கிட்ட. போன வருஷத்துக்கு நம்ம அனுபவிச்சதுக்கு இந்த பாட்டு தான் நமக்கு தேவை. எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து, நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த போர்வைக்கு ஓரம் அடிக்கிறது, அப்படியே நூல் வச்சு பின்னுறதுனா வேலையை சேர்ந்து எங்கள் பாட்டி நானெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து காசு தருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சது 2020 தான். இப்போ நம்ம இங்கேயே பேசி ஏதாவது யூடியூப்ல விட, ஏன் இவ்வளவு எடுத்து நடுவர் எடுத்துக்காங்களே. தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தெருவில் போகிறவரெல்லாம் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பாவம் நல்லா பேசிட்டு இருந்தார், நீ வீட்டுக்குள்ளே உளறிட்டே கிடக்கிறாரு. அவரே வீட்டுக்குள்ள தான் வேலை செஞ்சார். அப்படி வீட்டுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு உற்சாகம் தந்தது ஒரு கலகலப்பான பாடல் இந்த பாடல் இல்லையா? நான் அது எங்க வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவரில் எழுத்து வீட்டுலாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெயிண்ட் அடிக்கணுமா, ஆமா, ஏன்னா அதில் கூப்பிட்டாங்க, நல்லா அவர் கிளீன் ஆதவன் தொழில் சுத்தம்ங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி இல்லை இருக்கட்டும். ஆனால் என்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவரே, இப்போ இந்த பாட்டு வேணா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன், அப்படி எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பேமெண்ட் தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்பண்டாப்ல கன்ஃபார்ம் ஆயிட்டியா? இல்லை இல்லை, அது அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்திக்கிறேன். ஜோக்கு நல்ல ஜோக்கு 4வது வந்து விழுகணும். இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ காசு தான் வந்து வாழ்க்கையில் முக்கியம். இல்லை 4000 பிடிக்கப்படும், உடனே பயந்துட்டேன், மொத்தமே 4000 அதையும் பிடிச்சிட்டா நான் பஸ் சார்ஜுக்கு என்ன செய்ய அப்படின்னு. இல்லை இப்போ காசு தான் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அந்த காலத்தில் வந்து பாட்டு ஒன்று வருது, காலத்தை வென்ற பாடல்னு சொன்னீங்களே, காசே தான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் தெரியுமப்பா, காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா, எல்லாம் தெரியும் போட அப்படின்ட்டான். இவரு என்ன எனக்கு தெரியாதா, காசு தான் கடவுளோ அது கடவுளுக்கும் தெரியுமா? இப்போ என்ன கருத்தை சொல்ல வரீங்க? இப்போ அதே நாங்கள் எங்காலும் ஒன்னே ஒரு பாட்டு பாடினாரு பாருங்க, உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டா காசு வேணும் டப்பு மாலு துட்டுக்குத்தானே டெய்லி நாம திரியறமே. இதுல நடுவில் ஒரு வார்த்தையை போட்டார் பாருங்க, நோ மணி நோ மணி நோ மணி நோ ஹனிடா. என்ன சொல்றாரு, கையில காசு இருந்தா தான் தோசை, காசு இருந்தா தான் தேன் வாங்கலாம். அதுதான் நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனிடா. எவ்வளவு தெளிவா கலகலப்பா சொன்னார். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்லையா? எல்லாத்துக்கும் பிடிச்சது இல்லையா அந்த பாட்டு? இங்க எத்தனை ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் இந்த பாட்டை கேட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க தெரியுமா நடுவர்களே? யாராவது காசே தான் கடவுளோட அது தெரியும் எனக்கு போட சொன்ன மாதிரி சில பாட்டை கண்டுபிடிக்க முடியலங்க.
3 தடவை கேட்டேன். அது ஒரு வரியே ஏ டசக்கு 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 ஏ டசக்கு டசக்குன்னு பூரா என்னாச்சு? திருப்பி போட்டாலும் அதான் வருது. ஒரு வரியோட இடையில சொல்லலைங்க. அதுக்கு எவ்வளோ வக்கலாத்து வாங்குறாரு பாருங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கால பாடல்கள் வந்து எப்பவுமே கருத்துள்ள பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிரினர் ஒரு வார்த்தை கேட்பாங்க, ஏன் அங்கெல்லாம் அந்த காலத்துலலாம் கலகலப்பான பாடல்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஒரு சில பாடல்கள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாடலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. கேட்கறதுக்கு ரம்யமா இருந்தது. ஏன்? ஆனா இதை விட கலகலப்பா பாடும்போது தான் மக்கள் மனசுல இன்னும் பதிஞ்சுது. அதுவும் அந்த இடத்துல அருமையான நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அவர்கள் பாடிக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே பாடுவாரு. அப்படிப்பட்ட அற்புதமான பாடகர் பாடினார் பாருங்க. கட்டான முத்தழகு காணாத கட்டழகு தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, கட்டான முத்தழகு காணாத கட்டழகு தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, கட்டுப்படி ஆகல காதல் தரும் வேதனை, தங்கச்சிலை போலவே காதல் தரும் வேதனை, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, மங்கர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, பம்பர கண்ணாலே சாதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. காதலை தவிக்க விட்டதோட கலகலப்பா பாடினதுதான் மக்கள் மனசுல பதிஞ்சுது. உண்டா இல்லையா? ஆமாண்ணா கை தட்டுங்க. என்ன அமைதியா தட்டுறீங்க? நம்மளுக்கு அவங்கள குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கோம். 3 மணில இருந்து கை தட்டுங்க, சரிங்க, பல்ல காட்டுங்க. இப்படியா அவங்களா பண்ணனியா? எங்க அவங்களா பண்றது? எங்க நீங்க தான் சொல்றீங்களே காலத்தை வென்றதுதான் வந்து சிறந்ததுன்னு. நீங்க அவங்க பக்கம் சாஞ்ச மாதிரி தெரியுதே. இல்ல, எங்கிட்டு தான் சாஞ்சிருக்கேன். இங்கிட்டு தான் சாஞ்சிருக்கீங்களா? அதை நான் நம்பணும்ல. நம்ம சமையல் எடுத்துக்கங்க. ஒரு சமையலை பத்தின ஒரு பாடல் இருந்தா கூட நான் ஒரு பாட்டு பாடுறேன். இது என்ன படம் நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை, என்ன 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 சமையலோ. காலத்தை வென்ற பாடல். இது என்ன படம் சொல்லுங்க? இதெல்லாம் ஓவரியா? என்ன சமையல்னு சமையலவருக்கு என்ன சமையல் தெரியலையா? அப்புறம் படம் என்னன்னு என்கிட்ட கேட்ட நான் என்ன சொல்றேன்? பத்தியா தெரியல. காலத்தை வென்ற இந்த பாடல் உன்னால் முடியும் தம்பிங்கிற படத்துல, கமலஹாசனுடைய படத்துல வந்த பாடல். தெரியல இல்லையா? காலத்தை வென்ற பாடல் அப்புறம் என்னத்தை எனக்கு தெரியுது, மனசுல பதியுதுங்கிறீங்க. ஆனா அதே காலத்துல இதுக்கும் முன்றைய காலத்துல ஒரு பாடல் பாடியிருக்காரு சமையல் சாப்பாட்டை பத்தி. அதான் அருமையான பாட்டு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும் கௌரவ பிரசாதம். சமையலை பத்தி சொன்னா கூட நாங்க கலகலப்பா சொன்னா தான் மக்கள் மனசுல பதியுங்கிறத தெரிஞ்ச நடுவர்களே. நிறைவா 2 விஷயத்தை பத்தி சொல்றேன். இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு காமம், ஒரு ஊழலுக்கான பாடலாக இருந்தால் கூட அதுவும் மக்களுக்கு கலகலப்பாக புரிகிற மாதிரி இருக்கணும். அது ஒரு அருமையான பாடல் வந்தது. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, மாலை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. நடுவில் ஒரு வரி வருது. இதில் நடுவில் சரணத்தில் ஒரு வரி வருது நடுவர்களே. ஆசை நாகாத்திர மாதம் மோக கவிதாத்திரவாகம், நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஓஹோ, பாதி பேருக்கு படம் பார்த்தப்ப ஏதோ ஒரு மூடுக்கு வந்தாரு. ஆனா அது என்ன வார்த்தை சொன்னார்னு புரியல. இது காலத்தை வென்ற பாடல்னு வேற நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆனா அதே டியூன் எடுத்து இங்க தேனிசை தென்றல் தேவா ஒரு பாட்டு போட்டாரு பாருங்க, வாசிங்க அதே மாதிரி. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாடா கண்டபடி கட்டி பூடிடா அவ்வா அவ்வா. அவ்வளவுதான், புரிஞ்சிருச்சு. கலகலப்பா இருக்கா இல்லையா? இப்ப இதுல புரியாத பல வார்த்தைகளை சேர்க்கறதுனால என்ன ஆகுது? நமக்கு அதுல பிரச்சனை வருதா இல்லையா? புரியாம போகுது. அந்த காலத்துல காதல் தோல்விக்கு, இந்த காலத்துல பிரேக்கப்னு சொல்லுங்களேன், காதல் தோல்வியில ஒருத்தர் அருமையா ஒரு பாட்டை ஒன்று பாடினாரு. காதல் தோல்விக்கு காலத்தை வென்ற பாடல் இது. அது எப்படி பாடுறாரு? அவளா சொன்னால் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை வில்லை வில்லை. இப்படியெல்லாம்
எல்லாம் போய் நம்ம பிரேக்கப் ஆன பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவளா சொன்னால் அந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லிட்டு போயிடுச்சு. நாம எப்படி அதுக்கு பாடணும்? காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு அது போச்சு அட தண்ணீரில. காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு அது போச்சு அட தண்ணீரில. அடிடா அவளை உதடா அவளை விடுறா அவளை. முடிச்சுட்டான், அவ்வளோதான், முடிஞ்சுது. பிரேக்கப் போனோன்னா கடவுளா கலவலப்பா பாட்டு போட்டோமா முடிச்சுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இதையே நம்ம திறந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு அந்த காலத்தில் காலத்தை வென்ற பாடலில் சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஐட்டம் சாங் ஒன்று போடுறாங்க. ஒரு 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 பாட்டு ஒன்று அருமையாக ஆரம்பித்தாங்க. பளிங்கு நான் ஒரு மாளிகை பருவத்தால் மணி மண்டபம் உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்கிது வா. அவன் என்ன கட்டடக்கலைக்கா பாட்டு கேட்குறான்? ஒரு அந்த இடத்துல ஒரு ஜாலியா இருக்கணும் அப்படின்னா டக்குன்னு எங்கால இப்ப பாருங்க கலகலப்பா பாட்டு போறாரு. டாடி மம்மி வீட்டில் இல்ல தடவோட யாரும் இல்ல இல்லாடா. இப்படி இப்படி இருக்கணும் நடுவர் அவர்களே, தெரிஞ்சுக்கங்க. கலகலப்பான பாடல்கள் மட்டும்தான் மனசுல நிக்கும். அவ்வளவு ஏன் நாம படுற கஷ்டத்தை கூட கலகலப்பா சொன்னாதானே மக்கள் ரசிக்கிறாங்க. இப்ப டாடி மம்மி வீட்டில் இருந்து கலகலப்பான பாட்டா? கலகலப்பான பாடல் தான். நிறைய பேரண்ட்ஸுக்கு கண்ணை கலக்குன பாட்டியா எது? ஏதோ அவங்க பேரண்ட்ஸ் ஆனதே அந்த மாதிரி பாட்டில் தானே. உன்னையெல்லாம் ரெகுலராக கூட்டுந்தா எனக்கு அதான் கடைசி பட்டிமன்றமாக போய் என்ன இப்படி ஒரு விளக்கமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மாசி மாதம் ஆளாகிறாரு, அப்புறம் டாடி மம்மி வீட்டில் இல்லைன்றாரு. மொத்தம் இந்த பட்டிமன்றத்தில் நடுவர் இல்லைன்னு ஆக போகிற நடுவே. நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம கலகலப்பாவும் மக்கள் மனசுல லைட்டா பதிகிற மாதிரி சொன்னா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது நம்ம காலத்தை வெல்லணுங்கிறதுக்காக ரொம்ப அழுத்தமான திருத்தமான வார்த்தைகள்லாம் போட்டோம்னா அது மக்களுக்கு மனசுல பதியாது. அவ்வளவுதான் இல்லையா? அதனால என்னைக்குமே கலகலப்பான பாடல்கள் தான் நம்ம எப்பவுமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்ப்பை இந்த பக்கமே வணங்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எதுக்கு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். பார்த்தீங்களா? பாடல் இது வரைக்கும் ஆடியன்ஸாக போனாங்க, இப்போ ஸ்பான்சரே போயிருக்காருயா. இதுதான் பாட்டின் மகிமை. இவன் டாடி மம்மி வரைக்கும் வந்துட்டான், அடுத்து நீ என்னென்ன வரப்போறான்னு தெரியலன்னு பயந்து ஓடிருக்கார். அந்த அளவுக்கு வெளிப்படையாக பாடியிருக்கார். வாழ்த்துக்கள். இது ஒரு கலை, யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதை உள்ள பாடுவார்னு சொல்லி ரொம்ப ஆச்சு. நகைச்சியும் பண்ணுவார் என்னைக்காது அப்படின்றது நீங்கள் நான் வச்சுக்கிறணும். ரொம்ப பிரமாம 2 அணித்தலைவரும் அற்புதமாக ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே ரீமிக்ஸ்லாங்க வந்திருக்கு. அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாரு, எப்படி வந்துச்சு? அதுலேயும் முருகன் பாட்டெல்லாம் காப்பி பண்ணியிருக்கேன். சஷ்டியை நோக்க சரவண பவனே சிச்சரு குதவும் செங்கோல் ஆனி மறைந்து. இதை எப்படி வச்சான்? 18 வயசு இல்ல முட்டு மனசு எங்குது பாய் போட. எங்க இருந்ததை எதோட கணக்கு பார்த்தீங்களா? இதுதான் சொன்னார். புதுசாக வரும் வாத்தி கம்மிங் ஒத்திக்கின்றல. அது என்னைக்கு வாத்தி கம்மிங் வர்றாரு ஒத்திக்கின்றத எங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன்? நம் நாள்லேருந்து தூக்கிட்டு வந்தேன். வாங்க ஐயா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா. எது வாத்தியார் கொஞ்சம் எங்கேயாவது இடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அதனால் கலகளை போட்டுனா கொஞ்சம் ரீமிக்ஸில் சேர்க்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் மெமரி கார்டை முழுங்கிட்டேன்னு வந்தேன் டாக்டர்கிட்ட. டாக்டர் உடனே எடுங்க மெமரி கார்டை முழுங்கிட்டேன். வகுத்தில் குத்துன்னு குத்துது. ஏப்பா மெமரி கார்டை முழுங்கினதுக்கு என்ன வகுத்தில் குத்து? அந்த மெமரி கார்டில் குத்துப்பட்டு ஒரு 20-15 வச்சுருந்தேன். பார்த்தீங்களா? கடைசியில் அவன் மூஞ்சில் குத்தி அனுப்ப வேண்டியதான். அப்போ இந்த இசையோடு இல்லாமல் நம்ம இருக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அதனால தான் இயல் இசை நாடகம் நடுவில் இசை இருக்கும். இயல் நாடகம் நடுவில் இசை. ஏன்னா அந்த நாடகத்துக்கு இயலுக்கும் உயிர் தருது இந்த இசை. இப்போ நான்லாம் பாடவே தெரியாது பாடுறேன்னா அவங்க எங்களை பாட வைக்கிறாங்க 2 இசைக்கலைஞர். பிரமாதம், பாராட்டுகள். அதாவது அவங்க பாட்டுக்கு வாசிக்கல, எங்கள் பாட்டுக்கு வாசிக்கிறாங்க. இப்போ எப்படி போகிறான்னா அதுக்கேற்ற மாதிரி குச்சியை கொண்டு போகிறார். இப்படி இல்லை நாங்களாம் என்னைக்கு பாடி நீங்கள் என்னைக்கு கேட்க. ஒரு ஆள் ஒரு பாட்டை பாடினாருங்க, 2000 பேர் இருக்கிறோம். ஒன்ஸ் மோர் நாங்க உச்ச குளிர்ந்து வச்சு அந்த ஆளுக்கு ஆத்தாடி என்னடா நம்மளுக்கு இப்படி வருது. மறுபடியும் பனங்கருக்கட்டு பாயாசம் அதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் பண்ணார். மறுபடியும் 2000 பேர் ஒன்ஸ் மோர். ஐயோ படவடன்னு வந்துருச்சு அவருக்கு, வெறுத்துருச்சு. இப்படி ஒரு ரசிகர் மறுபடியும் ஒன்ஸ் மோர். நாங்களே டயம் ஆகுது, நான் அடுத்த பாட்டை பாட முதல்ல இதை ஒழுங்கா பாடுறா, இதை ஒழுங்கா பாடுறா, இதை ஒழுங்கா படம் தட்டி ஒன்று ஊருக்கு கூட மாட்டோம் படம். இப்படி இருக்கான்.
இன்னும் சிலர் பில்டப் பீம்சிங்காக இருப்பாங்க. இப்போ வந்தீங்க நச்சு ஏதாவது இவர்கிட்ட தெரியுதா, பில்டப் தெரியுதா, இல்லை இவர்கிட்ட தெரியுதா, என்ன கொஞ்சம் கண்ணாடி போட்டுருப்பாரு, அவ்வளோ உட்காந்து பேசி 100 ரூபா சொன்னாங்க 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டாப்புல, அவ்வளோதான். இதுதான் பில்டப்பாக தெரியுமே ஒழிய ஏதாவது அப்படி இப்படி அங்கே பிரிஞ்சா போனாங்க பாடினாங்க. ஆனால் எங்கள் ஊருக்கு ஒரு ஆள் வந்தார், பாடுறாரு, பனங்கற்கண்டு ஜூஸ் இருக்கும். அவங்க கீழே இருந்தால் பயந்துட்டாங்க, ஏதோ ஆழம். ஏன்னா இந்த கர்நாடக சங்கீதெல்லாம் பாடும்போது கணையத்துலேருந்து கொண்டு வரணும். இவங்களுக்கு ஈரக்குலையும் நடிங்கிருச்சு, என்ன கணையம்லாம் சொல்கிறாரு, கொண்டு வந்து கொடுக்குறான், இந்த மைக்கு கழட்டிருங்க அப்படின்ட்டார். என்னங்க இதில் பாட முடியுமாங்க கர்நாடக சங்கீதம், இது வந்து ஆந்திரா சங்கீதத்துக்கு அங்கிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாம்ல. 3/4 மணி நேரம் நான்லாம் புன்னாகவரளி ராகம் பாடினேன்னா பாம்பு வரும், ஏன்னா மகுடி மாதிரி அது அப்படி ஒரு டிட்டோவாக இருக்கும், வந்துச்சு. அதே போல் அமிர்தவரிசி ராகம் பாடினேன்னா மழை வரும், ஏன்னா அந்த ராகத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. இப்படி சொல்லிட்டாரு, புன்னாகவரளி ராகம் பாடினா பாம்பு வரும், அமிர்தவரிசி ராகம் பாடினா மழை வரும், கீழே வருது நிறைய கல்லெல்லாம் வருதே சார், அது என்ன ராகம் அப்படின்னா நான் பாடுறேனே, அதைத்தானே சொன்னேன், பாடி தொலையா பாடி தொலை, எல்லா இடத்துலையும் முடியுமா? இன்னும் இந்த வில்லுப்பாட்டு நடக்கும், எல்லாமே கலை தான், கூட்டத்தை கலைக்கக்கூடாது, அதான் முக்கியம். கலை அது கலையாக இருக்கும். வில்லுப்பாட்டில் இவர் பாடி முடிச்சிருவார், ஏற்றுக்கலாம், சுற்றி ஒரு 7 பேர் உட்காந்துருக்குங்க, அதுக்கு தொந்தரவு பெருந்தொந்தரவாக இருக்கும். ஆமாம், இவர் பாடி முடிச்சிரு, காந்தி உப்பு எடுத்தார் பக்கத்து, ஆமாம் உப்பு எடுத்தார், பின்னாடி ஐயோ உப்பு எடுத்தார், ஆஹா உப்பு போல டீ கொண்டு வருவேன், ஆமாம் உப்பு எடுத்தார். கூட்டத்தில் ஏய் அவர் ஒரு தரம் உப்பு எடுத்தார், நீங்கள் ஏன்டா மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, 3 மணி ஆச்சுரா, எடுத்துட்டா சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க, இழுக்காதீங்க. அது மாதிரி காலத்துக்கு தகுந்தபடி விஷயம் ஒன்று தான், இசை பாடல் ஒன்று தான், வேறு வேறு வடிவங்களில் தரோம். இப்போ மாவை தோசை ஊற்றுறோம், இட்லி ஊற்றுறோம், அது இது ஊற்றுற மாதிரி பிரித்து கொடுக்குறவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி அதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் காலத்தை வென்ற பாடல் எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் ஒப்பிடும்போது 136 படம் தான் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது. ஆனால் 370 படங்களுக்கு மேலே சிவாஜி அவர்கள் பாட்டு நடித்தாங்க. ஆனால் இதில் வந்து எங்கே நின்றுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தத்துவ பாடலோடு போனார். ட்ரிங்க் பண்ணுறதில்ல, ஸ்மோக் பண்ணுறதில்ல, அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி படமும் இருக்கும், அவருடைய குணமும் இருக்கும். அப்படி இருந்தனால தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், கொண்டாடுறோம் ஒரு மனிதரை. அது மாதிரி கொள்கை தத்துவங்களோடு வாழ்ந்தவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிலோனா மணிமொழி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. அற்புதமான பாடகி, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களை, உண்மையாகவே உங்களுடைய மேடையில் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஆடியன்ஸாகவே வந்து உட்காந்தா போதும் போல இருக்கு. ஆனால் சம்பளம் வேணும் நடுவர். இல்லை, அடுத்த தடவை நானே அங்கே ஆடியன்ஸாக தான் உட்காந்துருப்பேன், ஏன்னா அன்னபாரதி தான் நடுவராக உட்காந்துருக்கோம். ஆனால் உண்மையாகவே அற்புதமாக பேசி பாடிட்டு போனார். தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு நட்சத்திர பேச்சாளரை இன்னைக்கு நீங்கள் ஊருக்கு, நம்ம ஊருக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. மதிப்பிற்குரிய சகோதரர் ரொம்ப நல்லா பாடிட்டு போனாருங்க. உண்மையாக அவருக்காக நல்லா கை தட்டுங்களேன். சூப்பராக நல்லா பாடிட்டு போனார். என்ன பாட்டு எடுத்தாலும் அந்தந்த வாய்ஸ்லேயே பாடினார் பார்த்தீங்கன்னா, அது அவர் தனித்துவங்க. ஆனால் ஒரு பாட்டு சொல்லிட்டு போனார் பாருங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன். நம்ம கீழே விழுந்தோம்னா அப்படி பாட முடியுமா? எப்போ எப்படி நடந்துக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? காலத்தை வெல்லணும், கலகலப்பாக இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை வாழ்த்தி நான் ஒரு பாட்டு பாடலான்னு நினைக்கிறேன். அதுதானே வேணும் மெயினா, அப்போ தானே சம்பளத்தை வாங்க முடியும். இல்லைங்க, எப்படி எங்களோட பாட்டு ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ ரெடியா இருக்கீங்களா? சூப்பர் நடுவர் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும், முத்து உங்க பேர ஒரு தர சொன்னா நிமிர்ந்த எழுந்திடும் கூட்டம். உங்களுக்கு சம்பளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க தான் பூரா வாடகைல போக போறீங்க. இது காலத்தை வென்று நின்றுருக்கா இல்லையாங்க? இதுல ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை, கலகலப்பா மனுஷன் இருக்கணுங்க, அதுல எந்த விதமான சந்தேகங்கள் இல்லைங்க. கல்யாண நேரத்துல நல்ல கலகலப்பா இருக்கலாம். ஒரு மனுஷன் இந்த கலகலப்பா இருக்கிற பாட்டை கேட்டு ஒரு மனுஷன் ஆடலாம்னு வச்சுக்கோங்க. நீங்க வாட்டுக்கு பேச்சாளரை மாத்துங்க, நடுவரை மாத்துங்கண்டாம இருந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு மனுஷன் நல்ல கலகலப்பா இருக்கிற நேரத்துல டான்ஸ் ஆடலாங்க. உலக கின்னஸ் ரெக்கார்ட்லயே அதிகபட்சமாக 126 மணி நேரம் தான் ஒரே நேரத்தில் ஆட முடியும், அவ்வளோதானே. ஆனால் எப்படினாலும் டயர்டாகி போய் உட்காருவோம்ல. மற்ற சூழலுக்கு உடம்ப நல்லா அப்படியே டான்ஸ் ஆட வைக்கிறது வேணா இவங்களோட பாட்டாக இருக்கலாம். ஆனால் மனசை சிந்திக்க வச்சு மனசுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கான பாட்டு இருக்கு இல்லைங்க, அதுதான் காலத்தை வெல்லக்கூடிய பாட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். கரெக்டு தானே? காப்பை கைத்தட்டுது. உண்மையாகவே உலகத்தின் திறமை மிக்க 25 இசையமைப்பாளர்களில் 9வது இடத்தையும்
இந்தியாவிலேயே அவர் ஒருவர் தான் நாதி என்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜாங்கிற கலை பொக்கிஷத்தோட பாடல்கள்ங்க. வளையோசை கலகலன்னு கொடுத்தாங்க பாருங்க, காலத்தை வென்று நிக்குது. உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றோம். உலகத்தின் கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தமிழ் இசை வாழும். அப்படி தமிழ் இசை வாழும் காலம் வரைக்கும் இசைஞானி இளையராஜா அவருடைய இசை வாழும்னா நிச்சயமா அதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு தானங்க. உன்னை காணாதொரு பொன்னோடி நேரம் பல மாதம் வருடம் எனவாகும். நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்களோடு ராஜாவின் பேர் சொல்லும் பாரு, இல்லாமல் நாடும் செல்வேனே. சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்செல்லாம் மழையோசை கலகலகலம் என கவிதைகள் படிக்குது. குழு குழு தென்ற காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிறிய சிறகுகள் படப்பட துடிக்குது. எங்கும் வேகம் தோன்றுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளந்தா அன்பு காதல் தேரோட்டம். நல்ல சூப்பரான இசை. பரவாயில்ல, ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டு இவ்வளோ இசையை கொண்டு வர காட்டினோம். ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் என்ன வருமோ அது 2 பேர் மட்டுமே. அதான் விஷயம். ஆனா கலகலப்பா இருக்கணும் அப்படின்ற இடத்துல எவ்வளவோ இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது, கூத்து ஆடிட்டு இருக்கும் பொழுதே சண்டை வர்ற கைகலப்பெல்லாம் உண்டாகி போயிருக்கு இல்லைங்க. ஆனா மனசு அப்படி இந்த மெலடிக்குள்ளேயும் கருத்துக்களை கொண்டு வர காலகட்டம் தானே இந்த கொரோனா வந்து பாடம் கத்து கொடுத்துச்சு. இவரான பெரிய கொடுமை நடுவர் அவர்களே. ஆமா, நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, யுவர் ஆனர். ஆனா எப்பேற்பட்ட நகைச்சுவை ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற திறமைசாலினா எங்களுடைய மதிப்பிற்குரிய நடுவர் அவர்கள் தான். இதுக்கு நான் சம்பளத்துக்காக பேசலங்க. அடுத்து ஒரு பென்ஷனுக்காக பேசுறது இல்ல, அடுத்து ஒரு 10-15 நிகழ்ச்சி கண்டினியூஸா டேட் தருவாருன்றதுக்காக பேசுறது இல்ல. அதுக்காக ஆமா, எனக்கே 3 நிகழ்ச்சி கேன்சல் ஆயிருக்கு மழைன்னு. உங்களுக்குமா அப்பனா மனசு சந்தோஷப்படுத்திக்கிறோம். ஆனா இந்த கொரோனா காலகட்டம் எவ்வளவு விஷயங்கள், நல்ல நண்பர்கள் யாரு, நல்ல உறவுகள் யாரு, யாரு வேடதாரிகள்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோமா இல்லைங்க. ஒரு நாள் 32 பல்லு நாக்கு கிட்ட பேசிச்சான். ஏய், நீ தனியாளா இருக்க, நாங்க 32 பேர் இருக்கோம், நாங்க 32 பேர் சேர்ந்து லேசா உன்னை ஒரே ஒரு இருக்கணும்னு வச்சுக்கேன், நீ காலி தான் அப்படின்னு நாக்க பார்த்து சொல்லிச்சுக்கலாம் 32 பல்லும். அதுக்கு நாக்கு சொல்லிச்சான், ஆமாப்பா நான் தனியாளு தான், ஆனா நான் பார்த்து ஒரு வார்த்தையை மாத்தி விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், நீங்க 32 பேரும் காலின்னுச்சான். மனிதர்களை புரியலன்னு நினைக்கிறேன் லேட்டா. ஆனா அது உண்மையான விஷயத்தை சொல்லிடுறேன். அது அவங்க சொல்ல வந்த சொல்லுங்க. அதாவது ஒரு தடவை இந்த 32 பற்களும் ஒரு மீட்டிங் போட்டு, நாக்கு நம்ம நன்றி சொல்லணும் 32 பற்களுக்கும் நாக்கு. ஏன்னா எல்லா உணவையும் அரைச்சி கரைச்சி நம்மளுக்கு டேஸ்ட்டாக தருது. அதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நாக்கு ஒரு நான் நன்றி சொல்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்து, பற்களே உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, எல்லா உணவும் சுவையாக எனக்கு தரீங்க, உங்களுக்கு எதாவது நான் உதவி செய்ய நினைக்கிறேன். அதுக்கு பற்கள்லாம் சொல்லிச்சு, ஒன்றும் உதவி நீ செய்வேனா, எவனி ரோட்டில் வரேன் அவன் போகிறேன்னு திட்டாதான், அவன் மூலம் அடித்து பல்லப்புறம் கழட்டி போகிறேன், எங்களை தான் வஞ்சிட்டு போகிறேன். சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் நடுவர் அவர்களே. மொழிபெயர்த்ததுக்கு மிக்க நன்றி. மொழிபெயர்த்தனா உலகத்திலே தமிழுக்கு தமிழ் மொழிபெயர்த்த நான் ஒரு ஆள் தாயா. இந்த நகைச்சுவையை மொழிபெயர்க்கிறதுக்கு தனி டிக்ஷனரி தான் நீங்க உண்மையாவே. ஆனா இந்த மாதிரி உறவுகளால கைவிடப்பட்டுட்டமே, நண்பர்களால ஏமாற்றப்பட்டுட்டமேன்னு கூட நிறைய பேர் இருக்கலாம். ஆனா தனிச்சு நிக்கிறோன்னு ஒருபோதும் கவலைப்படக்கூடாதுங்க. ஏன்னா தனித்து நிற்கக்கூடிய எழுத்துக்கும் பொருள் உண்டு, தனித்து நிற்கக்கூடிய மரத்திற்கும் நிழல் உண்டு, தனித்து நிற்கக்கூடிய மனிதனுக்கும் வாழ்க்கை உண்டு. ஏன்னா உலகம் படிப்பது எல்லாமே தனி மனித சரித்திரத்தை தான் அப்படிங்கிறத மனசுக்குள்ளதை வச்சுக்கணும். இதுக்காக தான் கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் ஒரு பாட்டு கொடுத்தாங்க பாருங்க. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை
இந்த மாதிரி பாடல்கள் தாங்க காலத்தை எப்பயுமே வெல்ல வைக்கக்கூடிய பாட்டு. ஆனா உண்மையாவே ஒரு உண்மையை சொல்லிக்கிறேங்க, எந்த மேடையிலுமே இல்லாத ஒரு சிறு பதற்றத்தை சாருடைய மேடையில சிரிக்கிறேன், அதை கடந்து சிரிக்கிறேன், அது வேற. ஏன்னா 2வது மேடை தான் இது, அதனால கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன பயம் தான் நடுவர்களே. பயமே இருக்கும். நாங்கள் உங்களை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம். என்ன இப்படி பாடுதுகளே, நம்மளாம் என்ன பேச்சா நல்லா பாடுது, நடுவர் என்ன நாதாரித்தனமாக உட்காந்துருக்காரு யாரும் சொல்லிடுவாங்களே, நான் பயந்துக்கிட்டேன். அந்த அம்மா என்னை பார்த்து பயப்படும், நான் அதை பார்த்து பயப்படும், நீங்கள் எங்களை பூரா டீமோட பார்த்து பயப்படுவோம். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு உங்களை பார்த்து நாங்கள் பயப்படும். எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ, எவ்வளோ நேரம் பேசணுமோ, பார்த்தீங்களா? சொன்னோன்னே ஒரு பாப்பா எந்திரிச்சிச்சு. ரைட், உட்காருங்க, பார்த்து இடம் மாற்றி உட்காந்துட்டாங்க. ஒரே இடத்துல சூடு, அதுக்கு தான். ஆனா வீட்டுல பெண்கள் படுற பாடு இருக்கே நடுவர்களே, இந்த குடும்பத்துக்கு கூட காலத்தை வெல்லக்கூடிய பாட்டு கொடுத்தாதாங்க அது சந்தோஷமா இருக்கும். சமைச்சு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ யூடியூப்பை பார்த்தோம், ஏதோ டிவி சேனலை பார்த்தோம், ஏதோ சமைச்சு கொடுக்குறோம், ஒரு குடமிளகா பொரியலே வச்சு தரோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட உடனே ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லித்தான் தொலைச்சா என்ன நம்மளைங்க ஒன்றும் செய்யறதே இல்லை. நாங்கள் இந்த சூசகமா கேட்டு பார்ப்போம், ஏங்க உப்பு போதுமா அப்படின்னா என்ன அர்த்தம், யோ நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி தொலையா அப்படின்னு அர்த்தம். இந்த இதை கூட புரிஞ்சுக்க தெரிய மாட்டேதுங்க. ஆனா சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க ஆண்கள் புரிஞ்சுக்கிறணும். லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம், டிவி ஆஃப் பண்ற விளங்காதவனு அர்த்தம். அது அம்மா நீ நியூஸ் போட்டுக்கிட்டு ஜல்லிக்கட்டில் 36 பேர் பாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். அந்த அம்மா உங்க மேலே பாய்ஞ்சிரும், அங்கே காலை பாய், இங்கே பசு உங்க மேலே பாய்ஞ்சிரும். ஒருத்தர் பேட்டிங்க 36 வருஷம் காலை அடக்குறான், பரிசு கொடுக்குறாங்க. எப்படிங்க ஆச்சரியமா இருக்கு, 36 வருஷம் கண்டினியூவா காலை அடக்கி காரை வாங்கிட்டு வரீங்க, டூலரை வாங்கிட்டு வரீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில் அடக்க முடியாத ஒன்று உண்டா? 36 வருஷம் 8300 காலை அடக்கியிருக்கேன், சந்தோஷம். நீங்க அடக்க முடியாது, என் மனைவியத்தை பாருங்க, இதெல்லாம் ஒரு நகைச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பாருங்க. தேங்க்ஸ் நடுவர் அவர்களே. ஆனா உண்மையாவே காதல் இருக்கிறது ஒரு ஒப்பற்ற விஷயம் தாங்க இந்த உலகத்துல. உண்மையாவே யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஆயுதம்னா நிச்சயமா காதல் தான். இந்த காதலுக்காக நெல்லை ஜெயந்தா, கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் ரொம்ப ஒரு 2 வரி கவிதை சொல்லியிருப்பார். என் திருவிழாக்கள் நம் மதத்தில் அல்ல, உன் சம்மதத்தில் சொல்லியிருந்திருப்பார். காதலுக்கு பாட்டு கொடுக்கணும் கவிஞர் வாலி அவர்கள் கொடுத்திருப்பார் பாருங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன், சந்தம் எப்படி எவ்வளவு எளிமையா வருது. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினா தூங்க மாட்டேயா, தூங்க மாட்டேன்னா தூக்கம் இல்லாம இருது இல்ல, இருக்க மாட்டேன், அந்த வாழ்க்கையில அர்த்தமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனார் நியாயமா, பாய் விருத்த பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா, வாழ்பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், தீநிலவு நான் வாட ஏறின சோதனை, வானிலவும் ஏன்னா அவ்வளவு நீங்கள் கெவியாக கொண்டு வரதுனால அப்படி சிலர் நம்மளுக்கு பாரு சவுண்டாக பாடிடுவோம். அடுத்த வரிக்கு யோசிச்சு அச்சம் என்பது என்ன அடுத்த வரி தெரியாது, ஒரு வரி உற்சாகம் படிப்பிடும், அது மாதிரி தான். நடுவர்களே, விதவை என்ற சொல்லுக்கு கூட பொட்டு இல்லையேன்னு ஒரு கவிதை எழுந்து வந்துச்சு. அதுக்கு தான் நேர்மறையான விமர்சனம் கொடுத்தாரு பாருங்க முத்தமிழறிஞர். விதவை என்பது வேற்றுமொழி சொல், தமிழில் கைம்பெண் என்று போட்டு பாருங்கள், 2 போட்டு வரணும்னு சொல்லிட்டு இளம் விதவைகளுக்கு மறுமணம் செஞ்சு பார்க்கணுங்கிற விழிப்புணர்வை கொடுத்தது கூட எங்களுடைய காலத்தை வெல்லக்கூடிய பாட்டு தானங்க. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக கவிஞர் வாலி அவர்கள் பாடல் எழுத இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையை ஊற்றி கொடுத்திருந்திருப்பாங்க. அந்த பாடலோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தரை மீது தள்ளாடுது, ஆதாரம் இல்லாமலே ஒரு கொடியும் ஆடாமல் தலை சாயுது, தாளத்தில் சேராத தனிப்பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது, விடியாத இரவீத கிடையாது என்று ஊர் சொன்ன வார்த்தைகள் பொய்யானது, வசந்தமினி வருமா வாழ்வினிமை பெறுமா, ஒரு பொழுது மயக்கம் ஒரு பொழுது
ஆகவே நடுவர்களே, வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நீங்கள் எங்கள் பக்கமே தீர்ப்பு கூற வேண்டும் என்றும் அதையும் கூட கூறிட்டு போயிருங்க. எனக்கு எந்த வேலையை தான் கொடுக்குறீங்க? நான் எங்கிட்ட திருப்பி சொல்லணும், என்னதை சொல்லணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எல்லாம் அதுதான் முடிவு பண்ணுது. நான் ஆளா மட்டும் தான் உட்காந்துருக்கேன். நீங்க நல்லவரு, நல்ல பக்கம் தீர்ப்பு சொல்வீங்க. இன்னொன்னு எனக்கு என்னங்க, எந்த சரி, பக்கம் தீர்ப்பு சொன்னா என்ன? உங்களுக்கு தீர்ப்பு சொன்னா நல்லவரு, இவங்களுக்கு தீர்ப்பு சொன்னா நாதாரித்தனமானவரா? இல்ல இல்ல அப்படி சொல்லல. நீங்க இந்த பக்கம் தீர்ப்பு தாங்க, இல்லன்னா அங்கிட்டு தீர்ப்பு தாங்க. நீங்க யாருக்கு வேணாலும் தீர்ப்பு கொடுங்க, ஆனா சம்பளத்தை மட்டும் எனக்கு கரெக்டா சண்டாளிகளா? அத முதல் நாளே சொல்லிட்டு போய் உட்கார வேண்டியா? பாத்தியா, இதாங்க பேச்சு, யதார்த்தமான பேச்சு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அந்த இசை நாணம் எல்லாருக்கும் வந்துடாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். சரஸ்வதி வீணை வச்சிருக்காங்க. எல்லா இறைவன், அதனால தான் இசையால் மயங்காத இதயம் ஏது. இசைக்கு மயங்காம ஒரு இதயம் இருந்துச்சுன்னா அது இதயமே கிடையாது. அதான் பாருங்க, சரஸ்வதி வீணை வச்சிருக்காங்க, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிருக்காரு, மாரியம்மனும் சரி சிவனும் சரி உடுக்க வச்சு, எல்லா இறைவன் கையிலும் ஒரு இசைக்கருவி இருக்கும். இசை இறைவனுக்கே பிடிக்கும். அப்படி பாடுறதுக்கும் ஒரு பக்குவம் வேணும். பக்குவம், அதனால தான் பொண்ணு கேட்டு போகிறப்போ பொண்ணை பாட சொல்லுவாங்க. எதுக்கு? தெருவா பாட விட்டு பிச்சை எடுக்கிறக்கா? கிடையாது. பார்த்து சரிங்க. அடுத்த வருஷம் வீட்டுக்கார் என்னையே பார்க்குறாரு, என்ன சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க, நல்லா 45 வருஷமாக சொல்கிறேன், ஏதாவது சிரிக்கிறியா? இப்படியெல்லாம் ஆகும் சில நேரம். அதனால் எதுவும் சண்டே ஆகிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இப்போ என்ன சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். இப்படித்தான் எங்கிட்டாவது என்னை சிரித்து, சில ஊரில் சிரிக்காமல் என்ன டென்ஷன் பண்ணுறாங்க, சிலர் சிரித்து டென்ஷன் பண்ணிடுறாங்க. அது மாதிரி தான். ஒரு அம்மா பல் டாக்டர் போனோன்னே, பல் டாக்டர் போனோன்னே அவங்களுக்குள்ள ஒரு புறணி, என்ன பேமெண்ட் கிடைக்குமா? உடனே எனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் தான். இப்போ பட்டிமன்றம் பேசுகிறோட புறணி பேசுகிறதுக்கு அதிகமாக இருக்கு. நடுவர் பேசும்போது அது வாட்டுக்கு ஒன்று பேசும். அப்புறம் நாளைக்கு எங்கே இருக்க? நாளைக்கு நானும் ஃப்ரீயாக இருக்கேன். எங்கள் டீமை பொறுத்த மட்டுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குங்க எல்லாருக்கும். காலையில் எழுந்திரிச்சு, இன்னைக்கு எங்கே, இன்னைக்கு பரமக்குள்ள பட்டிமன்றம்னு இவனுக்கு காய்ச்சி வந்துடும். உனக்கு பரமக்குள்ளையா? எனக்கெல்லாம் இல்லையே. அவனுக்கு கேன்சல் ஆகி பாதி தொழிலே வந்துடுவான். இப்படி ஒரு எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. நான் வாழ்க்கையில் முன்னேறலேன்னு சொல்லி சில நேரம் வருத்தப்பட்டேன். அப்புறமேல ஆதவனும் முன்னேறல நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்ம ஆளுங்க தானே இருக்கேன் அப்படின்னு. இவர் முன்னேற்றம் எனக்கு படம் வந்துடும். ஏன்னா பார்க்குறவரும் சொல்லல, நான் ஆதவன்லாம் இதில் வந்துட்டாருங்க, நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா நம்ம வெளியே போகிறக்கே வெக்கமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் 4 பேர் சிரிக்க வைக்கணுமா, ஜோக்கெல்லாம் அடிக்க வேணாம். உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் பிரச்சனையும் சொல்லுங்களேன், அவன் சந்தோஷமாக போறியா? நேற்று பஸ்ஸில் ஒரு விழுந்து மாப்பிள்ளை காலில் பொழந்து 30 தையல், யோயோயோயோயோன்னு மனசுக்குள்ளே 40 தையல் எதிர்பார்த்தேன். இதுதான் யதார்த்தம். அதான் சொல்கிறாங்க. பிரமாதமாக முடிச்சிருக்காங்க. 3 பேரும் முத்தாய்ப்பாக முடிச்சிட்டாங்க. 4வது ஆள் ஆரம்பிக்க போகிறாங்க. அன்னபாரதி அவர்கள். அவங்க பாடுவாங்க, சர்க்கஸு, குரலி வித்தை. இன்னைக்கு பொறுத்து ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவிஎஸ் பெட்டி வாங்கிட்டார் இவர். பட்டிமன்றத்தில் போய் 2 ஜோக் அடித்து 4-5 பாட்டு பாடி, கண்ணாசம் பாட்டெலாம் பாடி ஒரு டிவிஎஸ் பெட்டி வாங்கிட்டார். அதுவும் தவணைக்கு. மாலையை போட்டு நிறுத்திட்டாருங்க வீட்டு முன்னுக்கு. எழுத்து வீட்டுக்காரங்க டிவிஎஸ் பெட்டியா அப்படின்னு தகடம் வந்துச்சு, வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டான். வாங்கி 3ஆவது நாள்லேயே 2 வீலரை ஒர்க் ஷாப்பில் போட்டு கிடந்தார். 4 டயரை பிதுங்கி பாவம் மனுஷன். அதில் அடிபட்டவர் தான். இப்படித்தான் மனுஷன் இருக்காங்க. அப்படி சிலர் உண்டு. வாங்க, அன்னபாரதிக்கு நல்ல உற்சாகமான கரகோஷம். வாங்க. என்ன 4 உயிர் நோட்டை கொண்டு வந்திருக்கீங்க? கண்ணதாசன் பாட்டு புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்த பிள்ளை வாலி என்ன சொன்னார்? இந்த பிள்ளை வந்துருச்சா? வாலி என்ன சொன்னார், டம்ளர் என்ன சொன்னார்? ரெடியா சார்? ஆரம்பிச்சிட்டுமா? ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடாதீங்க. இதயம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இதயத்துக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வாத்தியா பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இதயம் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஒரு வாரமா அடகு கடையில் ஒரு அடகு வச்சிருக்கேன். அதெல்லாம் அடகு கொடுக்குறாங்களா? இது தெரிஞ்சா நான் போய் வச்சிருப்பேன் முதல்ல. இது எது பெருசா பேசுறீங்க? ஒய்ஃபை கூட்டு போயிருக்காரு ஒரு அடை வைக்க. என்னன்னா அவங்க பேர் தங்கம்மா. இந்த ஜோக்கில் ஒன்லி அவைலபிள் கிஸ் பட்டிமன்றம். அது மட்டும் இல்லைங்க, காக்கா தன் குஞ்சை தூக்கிட்டு ஓடி இருக்கு அடகு கடைக்கு. ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லை. இந்த ஜோக்கெல்லாம் எங்கே புரிய போகுது? நம்மளா சொல்லி நம்மளா சிரிச்சுக்க வேண்டியதான். நடுவர் அவர்களே, இதயத்துக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்ககிட்ட நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அடகு கடைக்கு போறீங்க, பொன் குச்சிக்கு போறீங்க. என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதயம் அது எப்படி மொக்கையாத்தே இருக்க போகுது? அதுக்கு நான் விளக்கம் சொல்லி வச வாங்கறதுக்கு நீங்களே சொல்லுங்க. தெரியாததுக்கு இப்படி ஒரு சப்பக்கட்டு. இதயத்துக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆனா நீங்களாம் நிறைய பட்டிமன்றம் பேசி பொழைச்சிக்கிறோமா? வித்தியாசத்தவே 4 நிமிஷம் பேசுறீங்கன்னா வித்தியாசம் என்ன தெரியுமா? சார் புழுக்கலர் சட்டை உங்களுக்கு தெரியுமா? சார் மஞ்சள் கலர் மேடம் உங்களுக்கு தெரியுமா?
பாப்பா உங்களுக்கு தெரியுமா? கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது, போயிடும். உங்களுக்கு இப்ப கண்ணு தெரியலன்னு தெரியுது. அது ப்ளூ கலர் சட்டை இல்ல பச்சை கலர் சட்டை. ஓகே, இதயத்துக்கும் மனசுக்கு என்ன வித்தியாசம்? இப்பதானே வந்திருக்கீங்க. ஒரு தூக்கங்க போட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வாங்க, 3 மணிக்கு வாங்க. அப்ப இந்த பிள்ளை இதயத்துக்கு மனசுக்கு என்ன வித்தியாசம்? என்ன நீ முடிக்கலையாமா? இதயம் டிவிக்கு ஸ்பான்சர் கரெக்டா சொல்லிட்டா, அதனாலதான் திரும்ப இதயத்துக்கும் மனசுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா சார்? அடக்குடா ஆறுமுகம், அடக்கு. சொல்லிட்டுமா சார்? அதான் நம்மளாம் கோச்சிட்டு கிளம்பிருச்சு. என்ன வித்தியாசம்னு விடிய பேசுறா. வள்ளியூர் மானத்துல வள்ளி பேசுன மாதிரி. சார், இதயம் நமக்காகத்தான் துடிக்கும், ஆனா மனசு நமக்கு பிடிச்சவங்களுக்காக மட்டும் தாங்க துடிக்கும். இதை நீங்க முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ஆள் பயங்கரமா கை தட்டினார். யாருன்னா இதயம் டிவிக்கார். இதுல இருந்தே தெரியலாம் எங்க கை தட்டு வருது என்னன்னு. நடுவர் அவர்களை கலகலப்பா ஆரம்பிக்கிறதுக்காக நான் ஒரு பஞ்ச் டயலாக் கூட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஆரம்பி, நனஞ்சு போயிடாம. 1 2 ராஜபாளையம் மக்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. 2 2 4 எதிரணி கிலோனாக்கா ரொம்ப வாளு. 3 3 6 பட்டிமன்றத்துல இந்த பாரதி பேசாட்டி ரொம்ப போரு. 4 4 8 இப்ப எதிரணிக்கு வைக்க போறோம் கொட்டு. 5 5 10 மதுரை முத்து தாங்க கெத்து. என்ன புரிஞ்சு இப்படி கை தட்டுறீங்க? 3 3 6 இது என்ன போரு? நடுவர் அவர்களே, ரோடுனா நடக்கணும். எப்படி? ஆமா, ரோடுனா உருண்டுகிட்ட போவேலாம். பாருங்க, வினோதமா இருக்கும் சார். ரோடுனா நடக்கணும், தாயன்னா உருட்டணும், சாக்குனா விரிக்கணும், சோக்குனா சிரிக்கணும், கீழே பட்டிமன்றம்னா முடிக்கணும். என்ன செய்றீங்க? பாட்டுனா அப்படி கலகலப்பா இருக்கணுங்க. பாட்டு எவ்வளவு தூரம் ஜாலியா. இன்னைக்கு மாஸ்டர் பொங்கல், மாஸ்டர் போட எத்தனை பேர் பாத்தீங்க? Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want take it or else run attention, leave it baby. Life is very short nanda, always be happy. Designer, problems will come and go. கொஞ்சம் chill பண்ணு மாப்பி அப்படின்ட்டு சில் பண்ணு மாப்பியா நானும் ஆதவன் சார் உட்கார்ந்துருக்கிறோம். சில் பண்ணு மாமு, அது மட்டும் தான் எங்களுக்கு அர்த்தம் தெரியுது. அது மாமு இல்ல மாஃபி. ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்னத்த சொல்ல போறேன். அக்கா வந்து எதிரடியில வந்து பேசினாங்க, கலகலப்பா இருக்கணும். ஒன்னு சொல்றேன், மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பளபளப்பா வாழ்றதை விட, வாழ்க்கைனா மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பளபளப்பா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பா வாழ்ந்துருங்க. அதுதான் வாழ்க்கை. ஐயா உட்காருங்கய்யா. அதுக்கு தான் அவர் ஓரத்தில் உட்கார்ந்தார். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். கடைசி சீட்டில் இப்படி கலகலப்பா விழுவிழுப்பான்னு எந்திரிச்சிட்டார். என்ன வாய்ப்பாட சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஒரு பொம்பளை பிள்ளை வந்து 2 2 4 3 3 6 வெளியிருந்து பார்க்குறோம். ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடக்குறாங்க ஓலப்பா, ஏதோ மேக்ஸ் டீச்சர் வந்திருக்கு அப்படின்னு. அதான் கணக்கு டீச்சர் வந்திருக்கு ஓலப்பா. அதான் நான் கணக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க. அதான் பாவீங்களா சார்? ஆனா உண்மையில எதிரில் அக்கா வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாட்டு படிச்சாங்களே, என்ன பாட்டு படிச்சாங்க? மறந்துட்டா விட்டுரு. அவங்க எப்படி படிச்சான்னு அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. இல்ல, அது வந்து உண்மையிலே வாழ்க்கை அப்படி காலத்தை வெல்லக்கூடிய பாட்டுன்னு சொல்லிட்டு எங்க பாட்டு தான் படிச்சாங்க. வளையோசை கலகல கலவென கவிதைகள் படித்திடு குழு குழு தென்றல் காற்று வீசுது. நல்லா கேட்டுக்கோங்க, வளையோசை கலகலகலன்னு தான் இருந்துச்சு. எங்க காலத்தை வெல்ற மாதிரியா பாட்டு போட்டா வளையோசை கலகலகலன்னு இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க மை லார்ட் திஸ் பாயிண்ட் எல்லாம். வளையோசை கலகலன்னு இருந்துச்சு. ஆமாங்க, இதத்தான் அங்க உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆமாங்க, ஒரு காலத்துல 10 பாட்டு, ஆனா இன்னைக்கு குத்து பாட்டு. அன்னைக்கு நற்றிணை குறுந்தொகை கலித்தொகை அகநானூறு புறநானூறு 14 மேல் கணக்கு 14 கீழ் கணக்கு 10 பரிபாடல். புரியுதா? எங்க 8th படிச்சது பார்த்தா உனக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ஆனா இன்னைக்கு உண்மையில அது மாதிரிங்க மேல அகநானூறு புறநானூறு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, உத்து கவனிக்கிறேன் ஒருத்தன். அகநானூறு புறநானூறு பைய பாக்குறேன், பையில இந்த 400 காணோம். இதுக்குதான் சார் இந்த பாயிண்ட சொன்னேன். 18க்கு 81க்கு என்ன வித்தியாசம்? இப்பதானே 2 ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் 33 இருக்கு. 18க்கும் 81க்கும் என்ன வித்தியாசம்? அப்படி திருப்பி போடணும்னு சொல்லக்கூடாது. இல்ல, 18 வந்து வயசு பொண்ணு, சரி. 81 வயசான பொண்ணு. இப்ப நடுவருக்கு ஒரு கைத்தறி கொடுத்துருங்கப்பா. கரெக்டா சொல்லிட்டீங்க சார். கை ஏதோ 1 ரூபா போட்டு விடுங்கப்பா, பிச்சை கட்டிக்கிட்டு மாதிரி. ஆமா, அது அவங்களா தட்டுவாங்க, இவங்க என்னமோ சப்போர்ட் வேற. அவங்க வச்சிருந்த ஆன்சரை சொல்லிவிட்டோமா, அந்த அவமானம்.
நாங்கள் நிறைய வித்தியாசம் சொல்லுங்க, அதை சொல்லுங்க முதல்ல. பக்கவாதத்துக்கு வாக்குவாதத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நான் இதை ஓபன் பண்ணிடுவா? ஆமா, பெரிய இது பெரிய ஆமா, பெரிய மகாலு ஓபன் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா காமெடியா சொல்லுங்க பாப்போம். கை கால் இழுத்துக்கிட்டா பக்கவாதம், வார்த்தைகள் இழுத்துக்கிட்டா அதான் வாக்குவாதம். ஒன்னெல்லாம் எல்லா பட்டிமன்றம் கூட்டு போன தப்பு, பூராத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். நடுவர் அவர்களே, ஆண்களோட காதல் பெருசா பெண்களோட காதல் பெருசா? ரெண்டு காதலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பெண்களோட காதல்லாம் பஸ் மாதிரி, ஒண்ணு போனா இன்னொன்னு வரும். பட் எங்க ஆண்களோட காதல்லாம் ஆட்டோ மாதிரிங்க, ஒன்ன கூப்பிட்டா 10 வரும். அதுதான் எங்க ஆண்களுடைய காதல். அதுல கைதட்டியும் பார்த்தாங்க, ஆட்டோவை கைதட்டி தாங்க கூப்பிடுவாங்க. ஆனா ஆண்களுடைய மனசுலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இது தவறு இந்த ஆட்டோன்ற விஷயத்துல. ஏன் பஸ் அழுதுகிட்டேன்னு சொல்றம்மா வந்துருச்சா? விறுவிறுன்னு போனா செருப்பு கழுத்து 2 இருக்கு. ஏன் எதுக்குமா அவனை போய் பின்ன என்ன வர்றியான்னு கேக்குறியா? அவன் ஆட்டோ ஸ்டாண்ட் அதானே செய்ய இந்த மாதிரி முடியும். காமெடிலாம் உங்களுக்கு எங்க கிடைக்குது? அப்படியே உட்காந்து ஆட்டோல போறேன், சும்மா ஒண்ணுல இப்படி போறான். என்னையா உசுரை கையில முடிச்சிட்டு போறானா? இதெல்லாம் உளுந்தூர்பேட்டையில அப்படி சிரிச்சாங்க. அதே நம்பிக்கையில உங்கள்கிட்ட சொன்னேன். நடுவர் அவர்களே, ஆண்களுடைய காதல்லாம் இட்லி மாதிரி, ரெண்டு பக்கமும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஆனா பெண்களுடைய காதல்லாம் தோசை மாதிரிங்க, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், திருப்பி போட்டு பாருங்க கண்ணகரேன் கருப்பா இருக்கும். இத கூட லாஜிக்கா எடுத்து எங்க கலகலப்பு பாட்டுல எப்படி கொடுத்தான் தெரியுமா? ஒயிட் ஸ்கின் கேர்ள் 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 ஹார்ட் பிளாக் ஐஸ் ஐஸ் மீட் மீட் பைய ஃபியூச்சர் டார்க் ஓ லவ் லவ் ஓ மை லவ் யூ ஷோட் மீ பவ் கவ் கவ் கோலி கவ் யூ வாண்ட் டு மீ லவ் God I am dying now see is happy now this is song for so boys we don't have choice why this colaveri doy why this colaveri doy ba 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 புரிஞ்சா சார்? ஏதாவது உனக்கு புரிஞ்சாமா? இப்படியா கொலவெறியோட பாட்டு? ஒருத்தங்க இல்ல 2 பேர் இல்லங்க. இந்த பாட்டு வந்த புதுசுல இன்டர்நெட்ல உலகம் முழுக்க 2 கோடி பேர் இந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா மனுஷன் அவ்வளவு பிக்கல் புடுங்கல்ல இருக்கிறான். கலகலப்பா இருக்கணுங்கிறதுக்காக தாங்க அந்த கலகலப்பா இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கான்னு சொன்னா என்னத்த, உங்களுக்கே ஒரு பாட்டு போட்டிருக்கோங்க நாங்க. அத சொல்றேன் சார். முதல்ல உங்களுக்கு எங்க நகைச்சுவை நடுவர் மதுரை முத்து சார் உங்களுக்காக ஒரு பாட்டு நாங்க போட்டிருக்கோமே. எங்கிட்ட தெருவுல போட்டு போயிட்டீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. கலகலப்பா ஒரு பாட்டு சொன்ன உடனே மக்கள் கை தட்டுவாங்க பாருங்க. இதுதாங்க விவரமான பேச்சு. நீங்க தட்டா மறந்துடுவீங்களேன்னு சொன்னோன்னு தட்டுவாங்க பாரு. அது எப்படி நீங்க முடிவு எடுக்க முடியும்? இல்லங்க நிஜமாவே சொல்லட்டுமா சார்? உங்களுக்கான பாட்டு. கருவாப்பையா 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 கருவாச்சி கவுத்து புட்டா மனசார வித்து புட்டா கருவாப்பையா கருவாப்பையா. அதோ சார் நீங்க நம்பனே. ஓகேயா சார்? பாடுனீங்க ரைட்டு. அது எங்க இருந்து காப்பி பண்ணி பாடுறீங்க? எங்க இருந்து பாட்டு? ஒரே ஒரு வரி மட்டும் பாடுங்க. கருவாப்பையா கருவாப்பையா எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பாத்தீங்களா? சரி, அப்ப அடுத்த பாட்டுக்கு வாங்க. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சி புட்ட நாரா கருப்பு போல ஒரு பேரழக பூமியில இல்ல நீ கண்ணனோட புள்ள ஏயா தாத்தா குங்குமப்பு மூட்டைய தின்னு புட்டுங்க அம்மா பெத்தாலா அடி பாத்தா பாத்தா பல்ல பல்லன்னு இருக்கிற வெறும் பாலை ஊத்தி குடிக்க வச்சாலா அட கருப்பு கண்ணா வாடா நான் காத்திருக்கேன் சூடா ஒரு ரசி புட்டு போடா இனி கருப்பு வெள்ளப்படும் எச்சக்கத்த வந்த சிவப்பி நீ சேலை கட்டுன குல்பி உடங்கு நரம்பு உழுப்பி அட ஒட்டுற புத்து போடும். நல்ல மனப்படம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கம்மா, பாராட்டுகள். இதுக்கு நம்ம ஏன்னா கண்ணனோட பிள்ளை ஜாலியா இருக்குதா இல்லையா சார்? சரி, நல்லா நல்லா. உண்மையிலே கலகலப்பா இருக்கு. நீங்க எல்லாம் பொழைச்சிக்கிறீங்கம்மா. நான் என்ன செய்ய போறேன்? நீங்களே கிட்ட ஆர்கெஸ்ட்ரா போய் பாடிக்கிறீங்க. ஆமா, நம்ம தான் என்ன செய்ய போறோம்?
எங்க மனுஷன் பூரா நீ பிக்கல் பிடுங்கல்ல இருக்கான். ஆமா. யோசிச்சு பாருங்க. எங்க மலை, நான் மேடையில இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன். மலையில நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு சார்லி சாப்ளின். ஏன்னா நான் அழுகிறது யாருக்குமே தெரியாது. பனியில நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு ஷாருக் கான். ஏன்னா நான் சிகரெட் பிடிக்கிறது யாருக்குமே தெரியாது. சொல்லிட்டு இருந்தா கீழ இருந்து ஒரு பையன் படார்னு இருந்துச்சா, எல்லா நேரத்துலயுமே எனக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னா. ஏன்டா பெட்ரோல் விலை ஏறி போச்சுக்கா அப்படிங்கிறான். பூரா அவ்வளவு பிக்கல் பிடுங்கல்ல இருக்கிறானே. இந்த கொரோனா காலத்துல அவ்வளவு இம்சில் அனுபவிச்சோம். என்னங்க பஸ் ஓடல, லாரி ஓடல, ஆட்டோ ஓடல. ஆனா எங்க ஊர்ல ஒரு 3 ஜோடி ஓடிட்டாங்க ஊரை விட்டு. ஐயா என்ன என்ன தெரியும், ஓடிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போலயே. 4-5 கேமரா இருக்கு, அவர் ரோட்டுக்கு குறுக்க போய் வந்துகிட்டு இருக்காரு. சரி, ஏன்னா அவர் வந்திருக்கும் ரிசிஸ்ட் பண்றாரு. நாளைக்கு சொல்லுவேன், என்ன சார் நேத்து உங்களை நிகழ்ச்சியில பார்த்தேன் அப்படியா? அதுக்கு தான் சில வாக்கு கொடுக்கறது. இல்ல இப்ப உங்களுக்கு மனசு கஷ்டமா வருமா வராதா? வரும். நீங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு மனசு கஷ்டமா வருமா வராதா? கண்டிப்பா. உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், உங்க ஜோக் 2 கேட்பேன், அதுக்கு பரவாயில்ல, அந்த கஷ்டமே பரவாயில்லன்ட்டு. நான் ஒருத்தட்ட கேட்டேன், அண்ணன் மனசு கஷ்டமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்ணத்துல போடுமா அப்படின்னாரு. கோயிலுக்கு போவோமா அப்படின்னாரு. சார் சூப்பர், கோயிலுக்கு போனா நல்லா மன அமைதி கிடைக்கும், தியானம் கிடைக்கும், அதனால கோயிலுக்கு போறீங்களான்னு. அப்படின்னா இல்லம்மா, கோயிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி போடுவாங்கல்ல, அந்த செருப்பை பூரா உடைச்சு மாத்தி போட்டுருவேன். வெளியே வந்தவன் எவன் செருப்பு எதுன்னு தேடி பார்ப்பாம்ல, அதை பார்த்தோன்னே என் மனசுல பாரமே போயிருமா அப்படிங்கிறான். இவர் அப்பெல்லாம் சரி, ஆதவெல்லாம் அப்பெல்லாம் களைச்சி போட மாட்டார், அது பெரிய தப்பு. செருப்பில் அப்படி களைச்சி போடணும், எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு. ஒரு ஆள் ஒரு டைப்பு தான். ஆனால் நான் ஒரு கல்யாணத்துக்கு போய் ஆச்சரியப்படுவீங்க, கல்யாணத்துக்கு போய் 2000 பேர் வந்திருந்தாங்க. 2000 பேரும் காலையும் கொஞ்சம் கூட டயர்டாக மனுஷன் விழுந்தார், பிரமிச்சு போயிட்டாங்க. தயா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு 10 போலாமையா ஒரே நாள், என்ன மரியாதை வரையா, எல்லாரும் காலில் விழுகிறான். கூப்பிட்டு கேட்டாங்க, எதுக்குங்க? என் செருப்பு எவன் போட்டிருக்கான்னு தெரியல சார், புது செருப்பு நேத்தே வாங்கினே காணாம போச்சு. ஆனா எங்க நடுவர்கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸிங்க. நான் ஒரு செருப்பு ஜோக் சொன்னா அவர் ஒரு செருப்பு ஜோக் வச்சிருப்பாரு, நான் ஒரு கொடை ஜோக் சொன்னா அவர் ஒரு கொடை ஜோக் வச்சிருப்பாரு. நேத்து நான் செருப்பு ஜோக்கு கீழே பாக்குறேன், 3 பேர் செருப்போட உட்காந்துருக்கேன், கீழே தான் வரேன் நீ அப்படின்னு. அதோட செருப்பு ஜோக்கு முடிச்சிட்டேன். நடுவர் அவர்களே எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, உங்களுக்கு ஓசியா இடையில ஒரு ஜோக் சொன்னா ஜாலியா தான் இருக்கும். அந்த புள்ள கொண்டு வந்து 5 நிமிஷம், நான் 7 நிமிஷம் பேசிட்டேன். கணக்கு அந்த பிள்ளைக்கு 15 நிமிஷம் பேசுங்க அந்த பிள்ளை. நான் செருப்பு ஜோக்கு, குரங்கு ஜோக்கு, யானை ஜோக்குலாம் இடையில நான் சொல்லணும். ஒருத்தர் டாக்டர் கிட்ட பல்ல புடுங்க போயிட்டான். நான் பாருங்க எங்க போறான்னு மட்டும் பாருங்க. அவன் பல்ல புடுங்கிறதுக்கு எவ்வளவு கேட்காரு, 200 ரூபா ஆகும். சரி ஓகேங்க, ஆனா வலிக்காத மாதிரி ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டுக்கிட்டா 500 ரூபா ஆகும் இருக்காரு டாக்டர். இவர் பதிலுக்கு, பரவாயில்லங்க வலிக்கிற மாதிரியே போடுங்க. யோ வலிக்கும்யா, பரவாயில்லங்க வலிக்கிற மாதிரியே போடுங்க, எனக்கு இல்லை என் பொண்டாட்டிக்கு தான் அப்படிங்கிறார். பூரா எப்படா பொண்டாட்டியை பேக்கப் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த பொண்டாட்டியை பார்த்து கூட எப்படி வர்ணிச்சு. இதே ஒரு பல் டாக்டர் ஒரு ஆஸ்பத்திரி, பல்லாஸ்பத்திரியில சொன்னல, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா காப்பாத்துங்க கதறி இருக்கான். வெளியே இருந்து ஒருத்தன், யாரோ பல் புடுங்குறாங்களோ, இல்லங்க பீஸ் புடுங்குறாங்க. பாவம், என்னை பெத்த ராசா ஒரே ஒரு மனுஷன், ஏன்னா அவர்கிட்ட யாரோ புடுங்கிருக்காங்க. ஆமா போதும், அவ்வளவுதான், வாங்குற சம்பளத்துக்கு போதும். சொல்லுமா, நம்ம கிட்ட பல்சர் வண்டி இல்லையேன்னு கவலைப்படுறதை விட அல்சர் இல்லாத வயிறு இருக்கன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். உண்மையிலே நீங்க ஒரு பாட்டு, இந்த வாத்தி பாட்டு கொடுத்தீங்கல்ல, அப்ப பழைய காலத்து வாத்தியார் எப்படி போட்டீங்க? எப்படி போட்டீங்க? வாங்கய்யா வாத்தியாரே, வாங்கய்யா. அதே வாத்தியாரே பழையத்துல எப்படி போட்டான் தெரியுமா? வா வாத்தியாரே ஊட்டாண்ட நான் வரேன் காட்டி நான் விட மாட்டேன், வா வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரேன் காட்டி நான் விட மாட்டேன், ஜாம்பேச்சா ஜக்கு நீ சைதா பெட்ட கொக்கு, ஜாம்பேச்சா ஜக்கு நீ சைதா பெட்ட கொக்கு. பாட்டை கேட்டோன்னு அப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கு நடுவர்களே. சரி ரைட்டு, நீங்க போட்டீங்க. இன்னொன்னு நீங்க தான் போட்டீங்க. என்ன பாட்டு? வா வா வாத்தியாரே வா மஞ்சுங்கோடி. அதுக்கடுத்து பாடுறதுக்கு எனக்கு ஒரு யோசனை பார்த்தீங்களா? அது மாதிரி நன்மை இருக்கும் தீமை இருக்கும். ஆமாங்க. ஏன்னா சில பாட்டு இவங்க இதுலேயே போட்டாங்க மிடில்லையே. நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, நீங்களாவது கேளுங்க. அதுக்காகத்தான் நான் உங்களை ஒத்தாசைக்கு வச்சுக்கிறேன். நான் சொல்லும்போது நீங்கள் சிரிக்கணும், நீங்கள் பேசும்போது நான் சிரிக்கணும். நம்மளுக்குள்ளே வாழ்ந்தா தான் சார் இன்னும் ஒரு 10 நாள் 10 வருஷம் ஓட்ட முடியும், வேறு வழி இல்லை. அது மாதிரி இப்போ எல்லாம் சொல்ல வந்து என்ன சொல்ல வந்து மறந்து போயிடும். அப்படி போட்டா ஒரு பாட்டு, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, அதுக்கு ஒரு பாட்டு வர குயில் வர. உடனே இந்தம்மா உன்னை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் தானே போட்டீங்க. சரி ஓகே. அப்புறம் அதுதான் அதுக்குத்தான், உடனே இவர் இதுதான் இதுக்குத்தான், எதுதான் எதுக்குத்தான்னு கடைசி வரைக்குமே தெரியல. அது நீங்க தான் செஞ்சீங்க. சரிங்க சார். காலத்தை வெல்ற மாதிரி இவங்க என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க? ஒரு பாட்டு, விழியே கதை எழுது
அப்படின்னு ஒரு பாட்டு. தெரியாதனமா தான் கேட்கறேன், விழி கதை எழுதுச்சுன்னா மூக்கு என்ன 300 எழுதுமா? பிரமாதம் பிரமாதம். நாக்கு என்ன நடுப்பக்கத்தை எழுதுமான்னு கேட்கிற நடுவர் அவர்களே. இதோட முடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்லது நினைக்கிறேன். அடுத்த ஒரு பாட்டு, உள்ளம் ஒரு வகை ஆமை. போதும், அதோட முடிச்சுக்கலாம். உள்ள ஆமன்னா உடம்பு என்ன ஓனானா நான் கேட்கிற நடுவர் அவர்களே. கேளுங்க, பூரா காலத்தை வெல்ற மாதிரி தத்துவத்தை புளிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒற்றுமையை கூட கலகலப்பா கொண்டு போய் கொடுத்தவங்க பாருங்க. வேளாங்கண்ணில ஒரு ஃபாதர் தன்னுடைய 2 கண்களை தானம் பண்ணார். எப்படி தானம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கண்ணை ஹிந்துவுக்கும் ஒரு கண்ணை ஒரு இஸ்லாமியருக்கும் தானம் பண்ணார். ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் கேட்குறாங்க, நீங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தவர், ஆனா ஒரு கண்ணை ஹிந்துவுக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு கண்ணை முஸ்லீம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருக்கும் வரை என்னுடைய 2 கண்களும் பைபிள படிச்சிருச்சு, இனிமே என்னுடைய ஒரு கண்ணு குரானையும் இன்னொரு கண்ணு பகவத்கீதையும் படிக்கட்டும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒற்றுமையை கூட நாங்க எப்படி கொடுத்தோம் தெரியுமா? கலகலப்பா. ராயப்பேட்டை நர்ஸ் பேரு மேரி, ராயப்பேட்டை நர்ஸ் பேரு மேரி, நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி. ராயப்பேட்டை நர்ஸ் பேரு மேரி, நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி. அப்புறம் கேள்விப்பட்ட மாமன் பேரு மாறி, கொண்டி தப்பு மாறி. அப்புறம் ஜகா வாங்கி கேட்டு புட்ட சாரி. ஐ எம் வெரி சாரி. இது நம்மாலு வேண்டாண்டா கோபாலு, இது நம்மாலு வேண்டாண்டா கோபாலு. ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜினுக்குதா, என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கலக்குதா. இதுல எப்படி ஒற்றுமை நீங்க கேட்கிற நடுவர் அவர்களே? ராயப்பேட்டை நர்ஸ் பேர் என்னது? மேரி. மேரிங்கிறது யாரு? ஒரு கிறிஸ்துவ பெண். அவளுக்கு அப்புறம் எங்க இருந்து சாரி வாங்கிட்டு வரான் அந்த பையன்? அரபு நாட்டுல இருந்து. நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி. அரபு நாடுங்கிறது இஸ்லாமிய நாடு. அப்புறம் கேள்விப்பட்ட மாமன் பேரு மாறி. மாமன் மாறி யாரு? ஒரு இந்து. 3 இதத்தையும் சேர்த்து ஒரு மத நல்லிணக்கத்தை ஒரு கலகலப்பா கொடுத்தோம் என்று சொன்னால் இதுதான் எங்களுடைய சமத்துவ பாடல் என்று சொல்லி, வாழ்க்கையில எப்பவுமே டென்ஷன் 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 பிபின்னு இருக்கக்கூடாதுங்க. சிரிக்கும் போது 4 பேர் சேர்ந்து சிரிப்பாங்க, ஏன்னா உலகம் ரொம்ப ஜாலியானது. ஆனா அழும்போது நம்ம தனியாத்தான் அழணும், ஏன்னா அந்த உலகம் ரொம்ப போலியானது என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த வகையில் பார்த்தாலும் வாழ்க்கை நம்ம பக்கம், அதை வாழ்ந்து காட்டுவது உங்கள் கைகளில் என்று சொல்லி, திரை இசை பாடல்கள் காலத்தை வெல்லக்கூடிய பாடலாக இருந்தாலும் அது கலகலப்பாக இருந்தால்தான் காலத்தை வெல்ல முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த இதயம் டிவி நேயர்களுக்கும் ராஜபாளைய மக்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றிகள் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்னபாரதி. நன்றி, வணக்கம். ரொம்ப மன நிறைவா இருந்தது 2 பேருக்கும் பாடும்போது. இன்னைக்கு ஒரு சில பாட்டை மட்டும் கேட்க முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி? நான் ஒரு இடத்துல பாடு, இச்சு 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 கொடு, நச்சு 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 கொடு அப்படின்னே. ஒருத்தர் வந்து மைக்க கொடு. அதனால தான் எந்த டூரிஸ்ட்களை முடிக்கணுமோ அப்போ முடிச்சிட நல்லது. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ திரை இசை பாடல்கள் வெல்லணுமா இல்லை காலத்தால் நிற்கணுமா அப்படின்ற ஒரு பாட்டு விஷயம் வச்சுருந்தேன். கலகலப்பாக இருக்கணுமா கோஷ்டி. 2 பேர் 4 பேருமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சு இல்லாமல் அழகாக பேசியிருக்காங்க. பழைய படங்கள்லேருந்து அப்படித்தான். வெறுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, வெறுமே நாங்கள் பாட்டு மட்டும் இல்லைங்க, அதில் செய்திகளும் அப்படி தான் சொல்லுவோம். எமரா கூட ஒரு பாட்டில் சொல்ல, இன்றைக்கி வந்து இந்த கொரோனாவுக்கு எல்லாம் மஞ்சளை தேடினோம் பார்த்தீங்களா? 200 வருஷம் 300 வருஷத்துக்கு நம்ம மூத்தவர்கள் தமிழ் குடும்பம் என்ன சொன்னாங்களோ அதை எப்போ வந்து கடைபிடிச்சோம். நம்மளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது மஞ்சளுடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் மஞ்சள் பூசும், எல்லாரும் மஞ்சள் அதை கூட எம்ஆர் ஒரு படத்தில் கிண்டல் பண்ணுவார். ஏய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃபாரினில் எல்லா நீராவியில் என்ஜினை விடுறான், ட்ரெயினை விடுறான், நீங்கள் நீராவியில் கொலா புட்டை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாம்பாரில் போடுற மஞ்சள் எடுத்து மூஞ்சியில் போட்டுக்கிட்டு எறும்பு மொக்கின் கிண்டல் பண்ணுவார். ஆனால் அதுலேயும் நல்ல பாருங்க, நாங்கள் திரும்பினேன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் நாங்கள் பழக்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு புதுசு இன்னும் 2-3 பட்டி பண்ணுறது நீங்கள் பழகிடுவீங்க. திரும்புகிறேன் கைதட்டுங்க அப்படின்னு. வேறு எப்படி பொழப்பு ஓட்ட முடியும்ன்றீங்க? இதுக்குள்ள ஒரு 5 பேர் நாங்களே நிறுத்தி வச்சுருக்கோம். அதுக்கு கைதட்டு மட்டும் ஜவுண்டாக இருக்கும். அதே ஒரு படத்தில், பழைய பாண்டியா படத்தில் வந்து ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எம்மாரி, ஏண்டா அவனை போட்டு அடிக்கிறீங்க? ஐயா கொடுத்த பணத்தை கேட்டால் திருப்பி தர மாட்டேங்கிறாங்கய்யா. ஏண்டா பணம் கொடுத்தீங்க? ஐயா இல்லைன்னு கேட்டால் கொடுத்தோமுங்க. இல்லாத வேண்ட கொடுத்தா எப்பரா திருப்பி தருவேன், பேசிக்கலே ப்ராப்ளம் பண்ணுறீங்களா? பார்த்தியா? அதுதான் பாடலும் சரி பாட்டும் சரி. ஒரு சுச்சுவேஷனுக்கும் பழைய படம் தாங்க போடுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு மணப்பொண்ணு அழைச்சிட்டு வராங்க, என்ன பாட்டு போடுறாங்க? கலகலப்பான பாட்டை போடுறாங்க. என்ன போடுறாங்க? மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா. இத்தனை வருஷம் மணமகளுக்கு மட்டும் போகிறானே, அந்த பிள்ளை மட்டும் கூட ஒருத்தர் வரானே ஆட்டுக்குட்டி மாதிரி, அவனுக்கு ஏதாவது பாட்டு போட்டிங்க?
என்னைக்காவது ஒரு மணமகனை இல்லாட்டி ஒன்று வேணாம், ஒரு மடப்பயலே வா வா, கிடையவே கிடையாதுங்க. அது போடுறதுக்கு எங்கே பழைய பாட்டில் தான் தூக்கிட்டு வரோம். காலத்தை வென்ற பாடல்கள், காலத்தால் நிற்கிற பாடத்தான் போடுறோம். ஏன் பாட்டை முடித்தேன், அதுக்கடுத்து வரி தெரியாது. அதை அப்படி மேட்ச் பண்ணணும். சும்மா நடுவர்னா நாதார்த்தனமாக பேசுறது கிடையாது. எங்கெங்கே எங்களே நிறுத்தணும், எங்கெங்கே ஆரம்பிக்கணும் போடுறாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அவங்களும் சும்மா இல்லை, அவங்கள்ட்டையும் நம்ம கலாச்சாரத்தை சொல்கிற விஷயம் சொன்னாங்க. ஒத்த ரூபாய்ந்தாரேன் ஒரு உணப்பு தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். மிகப்பெரிய கஞ்சப்பையில் இருந்திருக்கான், மிகப்பெரிய கஞ்சப்பை. ஒத்த ரூபாயை தந்து உணப்பு தட்டும் தாரேன். அது அந்தம்மா உடனே சரின்ட்ட வந்துச்சு, ஓ ஒத்த ரூபாய் வேணா, ஓ உணப்பு தட்டும் வேணா, ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லுமாமோ. பார்த்தேன் ஒத்த ரூபா செட்டால் போடுறா, கொஞ்சம் கூட்டி போடுறா. 10 ரூபாய் தாரே ஒரு பதக்கஞ்சங்கிலி தாரே, 10:30 மணிக்கு மேலே நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. ஓம் 10 ரூபாய் வேணா, ஓம் பதக்கஞ்சங்கிலி வேணா, ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லுமாமோ. என்னடா வேலையை கூட்டி கூட்டு ஒன்றும் காரியம் இல்லை. போடுறா, சொத்து பூரா தாரே, சாவி கொத்து கையில் தாரே. கடைசி அவங்க இதில் கலாச்சாரத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ஓ மஞ்சத்தாலி போதுமாமா, ஓ மடியில் நான் வரேன். சும்மாவா? அவங்களும் விஷயம் வச்சுருக்காங்க இல்லாமல். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை விட தன்னம்பிக்கை. நீங்கள் ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு 10 பேராசிரியர் பாடம் நடத்தினாருங்க, 20 பேராசிரியர் நடத்தினார், இதெல்லாம் நிற்காது. எம்ஜிஆர் வாத்தியார்னு ஒரு டயத்தில் சொன்னாங்க, 75 அந்த பீரியடில். எதுக்காகனா ஒரு பாட்டுமே பாடம் சொன்னார். அதுக்கு முன்னாடி பேராசிரியர் சொல்லி விளங்க வைக்க முடியாது, ஒரு வரியில் முடிச்சுடுவார். இந்த நிலத்தை முடிப்பில் ஒரு பாட்டு அவருக்காகவே எழுதியிருப்பாங்க கண்ணதாசன் அவர்கள். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என் மூலதனமாகும் சொல்கிறோம். அதே வெளிநாட்டுக்கு நாங்கள் போகிறப்பெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் தெரிய மாட்டேங்குது. தமிழ் தெரிகிறதே ஓரளவு, வாங்க அங்கிள் உட்காருங்க அங்கிள் சொல்லித்தர்றதே நம்ம ஊரில் வந்து போகிற பாடல்கள் தான். பார்த்தீங்களா, பாடல்குள்ள இதுவுமே காலத்தால் நின்ற பாடல்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லிட்டே இருந்தாலும் கடைசியில் நிறைவாக இன்றைக்கும் எல்லாரும் ஆச்சரியப்படுற நம்மகிட்ட உள்ள அந்த பழைய பாட்டல், அந்த அரக்கு ரெக்கார்டில் இன்னமும் இலங்கை வானொலியில் தான் கேட்டு வாங்கி போகிறோம். காலத்தால் நின்ற பாடல்கள். இந்த பாடல் மட்டும் இல்லைன்னா அந்த பெரியவங்களுக்கெல்லாம் பெரிய மன ஆறுதல் என்ன தெரியுமா, தனக்கு மனம் இருக்கும், சோறு வரும்போது அப்படி வெளியே உட்காந்து அப்படி இனிமையாக பழைய பாடலை கேட்கும்போது அவங்க அடையிற மன திருப்தி. பாடல் மட்டும் இல்லைன்னா நிறையா பேர் மனநோயாளி ஆகிருப்பாங்க, இசை மட்டும் இல்லைன்னா. அதனால் காலங்காலத்துக்கு இடையில் வர்றது இடையிலே போயிடும். சில பாடல்கள் இன்னும் பொருளோடு அர்த்தத்தோடு எத்தனை விஷயம் பாடினாங்க பார்த்தீங்களா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. ஒரு பிள்ளைகளுக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ அது. டாடி மம்மி வீட்டில் என்ன ஆகும், அது மாதிரி காலத்தால் நிற்கிற படம், அந்த மாதிரி பாடல்கள் மட்டும் தான் நிற்கி, அவங்க மட்டும் தான் இன்னும் சரித்திரத்தை பேசுகிறாங்கன்னு சொல்லி இடையில் வருது இடையிலே போயிருமென்னு சொல்லி திரை இசை பாடல்கள் அப்பப்போ கலகலப்பு போட்டுனா கலகலப்பாகவே இருந்துட முடியாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும். அப்படி நல்ல விஷயங்களையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் போதித்தது காலத்தால் நின்ற பாடல்களை என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி இந்த பட்டிப்பண்டத்தின் அன்போடு நிறைவேறுகிறோம். எல்லாருக்கும் நல்லது ஒரு நல்நாள் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.